ரத்தத்தை இந்த இடம் முழுவதும் தெளிக்கிறோம். அப்படியே கரங்களை தட்டலாமா? கரங்களை தட்டி அப்பா நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஜெபிங்க. இயேசுவின் ரத்தத்தை தெளிக்கிறேன் என்று சொல்லி ஜெபிங்க. ஆண்டவரே ஒவ்வொரு பொருட்கள் மேலேயும் இயேசுவின் ரத்தத்தை தெளிக்கிறோம். ஆண்டவரே ஒவ்வொரு சாதனங்கள் கேமரா சாதனங்கள் மேலே இயேசுவின் ரத்தத்தை தெளிக்கிறேன். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தை தெளிக்கிறேன் என்று சொல்லி ஜெபிங்க. வந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு ஜனங்கள் மேலும் இயேசுவின் ரத்தத்தை நாங்கள் தெளிக்கிறோம். வந்திருக்கிற ஒவ்வொரு ஜனங்கள் மேலும் இயேசுவின் ரத்தத்தை தெளிக்கிறோம். ஆண்டவரே ஒவ்வொரு தேவ ஜனங்கள் மேலும் ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் இயேசுவின் ரத்தத்தை நாங்கள் தெளிக்கிற. வாய்களை திறந்து நீங்கள் பேசுங்க. வாய்களை திறந்து எல்லாருமாய் பேசுங்க. இயேசுவின் ரத்தத்தை நாங்கள் தெளிக்கிறோம். எங்களுடைய ஆவி ஆத்மா சரீரத்தில் இயேசுவின் ரத்தத்தை நாங்கள் தெளிக்கிறோம். ஆண்டவரே இந்த இடம் முழுவதிலும் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தை நாங்கள் தெளிக்கிறோம். எந்த சாத்தானுடைய கிரியைகளுக்கு இங்கே அதிகாரம் கிடையாது. எந்த அந்தகார வல்லமைகளுக்கு இந்த இடத்துல அதிகாரம் கிடையாது. இந்த இடம் முழுவதிலும் ஒரு விசை கூட நீ கழுவி சுத்திகரிப்பீராக. இந்த இடம் முழுவதிலும் ஒரு பரலோக அக்கினி இறங்கி வருவதாக. ஆண்டவரே வானம் திறக்கப்பட்டு உடைய அக்கினி இந்த இடத்துல இறங்கி வருவதாக. ஆண்டவரே சத்துடைய கிரியைகள் எல்லாம் சுத்தரிக்கப்படுவதாக. சாத்தானுடைய சகல கிரியைகள் இயேசுவின் நாமத்தினாலே கட்டிந்து நாங்கள் துரத்துகிறோம். கர்த்தருடைய ஆவியானவரை கரங்களை தட்டி வரவேற்கிறோம். கர்த்தருடைய ஆவியானவரை மத்தியில் இறங்கி வருவீராக. பலமாய் இறங்கி வருவீராக. வல்லமையாய் எங்கள் மத்தியில் இறங்கி வருவீராக. அக்கினியாய் எங்கள் மத்தியில் இறங்கி வருவீராக. தென்றல் காற்றாய் எங்கள் மத்தியில் இறங்கி வருவீராக. வெள்ளத்தால் எங்கள் இடைக்கச்சை கட்டுவீராக. எங்கள் கரங்களை பலப்படுத்துவீராக. எங்கள் கைகளை பலப்படுத்துவீராக. உம்மை துதிக்க உம்மை மகிமைப்படுத்த ஓ ராஜா எங்களை பலப்படுத்துகிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவர் ஆளுகை செய்கிறதற்காக நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். துதிங்க ஸ்தோத்திரம் பண்ணுங்க. வாய்களை திறந்து ஆண்டவரே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். தடைகள் இயேசுவின் நாமத்தினாலே மாறுவதாக. குறைகள் இயேசுவின் நாமத்தினாலே நீங்குவதாக. கர்த்தருடைய கரமே நமத்திலே எழுந்தருளுகிறது. கர்த்தருடைய கரமே மத்தியிலே எழுந்தருளுகிறதற்காக நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம். ஆண்டவரே நன்றி அப்பா, நன்றி அப்பா. நன்றி செலுத்தி உங்களுடைய பிரசன்னம் இறங்கி வருகிறதற்காக நன்றி. உம்முடைய மகிமை இறங்கி வருகிறதற்காக நன்றி. உம்முடைய பலன் இறங்கி வருகிறதற்காக நன்றி. உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். கரங்களை தட்டி ஓ ராஜாவுடைய அபிஷேகத்தின் வல்லமை இறங்கி வருவதாக. உம்முடைய அக்கினியின் வல்லமை இறங்கி வருவதாக. பலிபீடத்தில் கர்த்தருடைய அக்கினி பற்றி எரிவதாக. எல்லா மாம்சீக கிரியைகள் ஒழிந்து போகட்டும். சாத்தானுடைய கிரியைகள் ஒழிந்து போகட்டும். தடைப்படுத்தக்கூடிய சத்துடைய கிரியைகள் ஒழிந்து போகட்டும். இயேசுவின் நாமத்தினால இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தில் இருக்கிற வல்லமை இறங்கி வருவதாக. ரத்தத்தில் இருக்கிற வல்லமை இறங்கி வருவதாக. நன்றி அப்பா. உடைய பிள்ளைகளை உடைய ஆலயத்தில் கொண்டு வந்து சேர்த்திருக்கிறீர். அவருடைய திருப்தியாக்கி பலப்படுத்தி நடத்துகிறாங்க. ஜெபங்கள் கேட்கப்படுவதாக. அவருடைய விண்ணப்பங்கள் கேட்கப்படுவதாக. ஜெபிக்கிறோம் ஆண்டவரே, நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஒரு ஆடி ஜெபிக்கிறவர்களாய் கர்த்தருடைய சேனைகளாய் எங்களை கொண்டு வந்து சேர்த்திருக்கிறதற்காக உம்மை நாங்கள் நன்றியோடு நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம். நன்றி அப்பா. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். நன்றி அப்பா. சத்தமாய் ஹல்லேலூயா என்று சொல்லலாமா? கர்த்தர் நல்லவர். வேதம் சொல்லுகிறது, சுத்த இருதயம் உள்ள இஸ்ரவேலருக்கும் கர்த்தர் நல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் நமக்கு எண்ணில் அடங்காத நன்மைகளை செய்திருக்கிறார். அதை நினைத்து பார்த்து கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்த போகிறோம். கடந்து வந்த நாட்கள் எல்லாம் கர்த்தர் செய்த நன்மைகளை நினைத்து ஒரு நிமிடம் மீண்டமாய் கரங்களை உற்சாகமாக தட்டி நன்றி செலுத்தலாமா? கர்த்தர் நம்மை எவ்வளவாய் பாதுகாத்து கொண்டு வந்திருக்கிறார். நம்மை பலப்படுத்தி கொண்டு வந்திருக்கிறார். அவருடைய சட்டையின் ஆண்டையில வைத்து நம்மை பலப்படுத்தி நடத்தி கொண்டு வந்திருக்கிறார். எத்தனை கொள்ளை நோய்கள், எத்தனை வியாதிகள், எத்தனை பலவீனங்கள், எத்தனை சோர்வுகள், அத்தனைக்கும் நத்திலையும் அவர் உண்மையுள்ளவராய் இருந்திருக்கிறார். கரங்களை உற்சாகமாக தட்டி ஆகவே ஆண்டவரே, எங்கள் இருதயம் நன்றியால் நிரம்பி இருக்கிறது. எங்கள் ஆத்துமா இப்போது நன்றியால் நிரம்பி இருக்கிறது. நாங்கள் உங்களுடைய நாமத்தை மகிமைப்படுத்த
என்று பாடு. எல்லோருமாய் உற்சாகமாய் கரங்களை தட்டி பாடு. நம் இயேசுவை நாவாலே என்று பாடு. எரிகோ மதிலும் முன்னே வந்தாலும் இயேசு உன் முன்னே செல்கிறார். எரிகோ மதிலும் முன்னே வந்தாலும் இயேசு உன் முன்னே செல்கிறார். கலங்கிடாதே, ஏங்கிடாதே, துதியினால் இணைந்து விடும். கலங்கிடாதே, ஏங்கிடாதே, துதியினால் இணைந்து விடும். நன்றியாய் நன்றியாய் துதி பாடு. நம் இயேசுவை நாவாலே என்று பாடு. உற்சாகமாய் உற்சாகமாய் நன்றியாய் துதி பாடு. நம் இயேசுவை நாவாலே என்று பாடு. சிலுவை நம்மை சுட்டுவதாலும் சிலுவை நிழலுண்டு. சிலுவை நம்மை சுட்டுவதாலும் சிலுவை நிழலுண்டு. பாடிடுவோம், துதித்திடுவோம், பாதைகள் ஏற்றுகிறோம். ஆமென். பாடிடுவோம், துதித்திடுவோம், பாதைகள் கிடைக்கிறோம். எனவே உற்சாகமாய் நன்றியால் துதி பாடு. நம் இயேசுவை நாவாலே என்று பாடு. நன்றியால் துதி பாடு. நம் இயேசுவை நாவாலே என்று பாடு. கோலியாத் நம்மை எதிர்த்து வந்தாலும் கொஞ்சமும் பயம் வேண்டாம். கோலியாத் நம்மை எதிர்த்து வந்தாலும் கொஞ்சமும் பயம் வேண்டாம். இயேசு என்னும் நாமம் உண்டு, இன்றே ஜெயித்திடுவோம். இயேசு என்னும் நாமம் உண்டு, இன்றே ஜெயித்திடுவோம். நன்றியால் துதி பாடு. நம் இயேசுவை நாவாலே என்று பாடு. நன்றியால் துதி பாடு. நம் இயேசுவை நாவாலே என்று எரிகோ மதிலும் முன்னே வந்தாலும் இயேசு உன் முன்னே செல்கிறார். எரிகோ மதிலும் முன்னே வந்தாலும் இயேசு உன் முன்னே செல்கிறார். கலங்கிடாதே, திகைத்திடாதே, துதியினால் இணைந்து விடும். ஆமென், ஆமென். கலங்கிடாதே, திகைத்திடாதே, துதியினால் இணைந்து விடும். கரங்களை உற்சாகமாக தட்டிக் கொண்டு நன்றியால் துதி பாடு. ஆமென். இயேசுவை நாவாலே என்று பாடு. சந்தோஷமாய் சந்தோஷமாய் நன்றியால் துதி பாடு. இயேசுவை நாவாலே என்று பாடு. ஆமென். வல்லவர், நல்லவர், போதுமானவர், வார்த்தையில் உண்மையுள்ளவர். வல்லவர், நல்லவர், போதுமானவர், வார்த்தையில் உண்மையுள்ளவர். வல்லவர், 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 நல்லவர், போதுமானவர், வார்த்தையில் உண்மையுள்ளவர். வல்லவர், நல்லவர், போதுமானவர், வார்த்தையில் உண்மையுள்ளவர். நன்றியால் நன்றியால் துதி பாடு.
நம்மை இழுத்து வந்தாலும் கொஞ்சமும் பயம் வேண்டாம். கோலியாத் நம்மை இழுத்து வந்தாலும் கொஞ்சமும் பயம் வேண்டாம். இயேசு என்னும் நாமம் உண்டு, இன்றே ஜெயித்திடுவோம். ஆமென். இயேசு என்ற நாமம் உண்டு. இயேசு என்னும் நாமம் இன்றே ஜெயித்திடுவோம். எனவே நன்றியா சத்தமாய் கரங்களை தட்டி சாத்தானுக்கு நம் சவாலுள்ள போகிறோம். சத்தமாய் கரங்களை தட்டிக்கொண்டு நன்றியால் நன்றியால். ஆமென் ஆமென். நாமாலே பாடுவோம். துதிப்பாடு நம் இயேசுவை நாமாலே என்றும் பாடு. செங்கடல் நம்மை சூழ்ந்து கொண்டாலும் சிலுவை நிழலுண்டு. செங்கடல் நம்மை சூழ்ந்து கொண்டாலும் சிலுவை நிழலுண்டு. ஆடிடுவோம், துதித்திடுவோம், பாதைகள் கிடைத்தது. அடைக்கப்பட்ட வாசல்கள் திறக்கப்படும். ஆமென். துதித்திடுவோம், பாதைகள் கிடைத்தது. நன்றியால் நன்றியால் துதிப்பாடு நம் இயேசுவை நாமாலே என்றும் பாடு. ஆமென். உலகின் ஆழத்திலிருந்து ஆமென் நம் இயேசுவை நாமாலே மீண்டுமாய் நன்றியாலே நன்றியால் துதிப்பாடு நம் இயேசுவை நாமாலே என்றும் பாடு. ஆமென் ஆமென். நன்றியால் துதிப்பாடு நம் இயேசுவை நாமாலே என்றும் பாடு. கரங்களை தட்டிக்கொண்டு மீண்டுமாய் நன்றி சொல்லலாமா? எல்லோருமாய் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் எப்படிப்பட்ட நன்மைகளை செய்திருக்கிறார் அதை நினைத்து பார்க்கலாமா? நமக்கு தந்த ரட்சிப்பு, அவருடைய இலவசமான கிருபையினால நமக்கு அவர் தந்த ரட்சிப்பு, பாவமன்னிப்புடைய நிச்சயத்தை அவர் நமக்கு தந்திருக்கிறார். அதை நினைத்து கர்த்தரோடு அவர் நாமத்தை உயர்த்தி ஸ்தோத்திரிக்கலாமா? நல்ல குடும்பங்களை தந்திருக்கிறார், பிள்ளைகளை தந்திருக்கிறார், கணவனை மனைவியை தந்திருக்கிறாரே. கரங்களை தட்டி நன்றி சொல்லுங்க, நன்றி சொல்லுங்க, நன்றி சொல்லுங்க. அவர் நாமத்தை மகிமைப்படுத்தி நன்றி சொல்லுங்க. ஆண்டவரே, நாங்கள் உம்மை உயர்த்தி துதித்து நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. கழுதை போல கர்த்தாவே, நீங்க எங்களை பலம் கொள்ளும்படிக்கு செய்தீர் ஆண்டவரே. எங்களுடைய கொம்பை ஆண்டவரே காண்டாமிருகத்தில் கொம்பு போட்ட கலத்தினாலே நிரப்பினார். எங்களை ஆண்டவரே நீர் பெருக செய்தீர் கர்த்தாவே. எங்களை ஆசீர்வதிக்கிறேன். நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பது உமக்கு பிரியம் ஆண்டவரே. கடந்து வந்த நாட்கள் எல்லாம் எங்களுடைய உறவுகள் எல்லாவற்றையும் நிறைவாக்கினீரே. எங்களுடைய இதயம் நன்றியாலே நிரம்பி இருக்கிறது கர்த்தாவே. எங்களுடைய ஆத்துமாவை ஆண்டவரே நன்றி நிறைந்திருக்கிறது கர்த்தாவே. நாங்கள் உம்மை உயர்த்தி ஸ்தோத்திரிக்கிறோம். உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம். நீர் நல்லவர் 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 என்று சொல்லி எல்லாருமே சத்தமாய் கரங்களை தட்டி துதிங்களேன். நன்றி சொல்லுங்க, நன்றி சொல்லுங்க, நன்றி சொல்லுங்க. அவருடைய கிருபையினாலே நம்மை அழைத்து கொண்டு வந்தாரே. அவருடைய ஆலயத்தின் சமூகத்தினாலே நம்மை நிரப்பபடிக்கு அழைத்து கொண்டு வந்தாரே. அவருடைய இலக்கங்களை நமக்கு விளங்கப்படுத்தினாரே. எத்தனை முறை நம்மை அவர் ஆபத்துகளிலிருந்து காத்துக் கொண்டார். எத்தனை முறை விபத்துகளிலிருந்து நம்மை காத்துக் கொண்டார். எத்தனை முறை சத்துருவானுடைய கரங்களுக்கு நீங்களாக்கி காத்துக் கொண்டார். சிங்கத்தை போல யாரை விடுதலாம் என்று சொல்லி அவர் நகைத்தடி திரிந்தபோது ஆவியானவர் நமக்காக வெற்றி கொடியேற்றினாரே. ஏற்று பிடிக்கும் ரத்தத்தினாலே அவருடைய சிலுவையின் நிழலினாலே நம்மை காத்துக் கொண்டாரே. உற்சாகமை கரங்களை தட்டி கரங்களை தட்டி ஆண்டவரே நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். செங்கடல் போல எத்தனை சூழ்நிலைகள் வந்தாலும் ஆண்டவரே அந்த கடலை இரண்டாக பிளந்து ஒரு கட்டாந்தரையில் அல்லேலூயா எங்களை நடந்து போகும்படிக்கு செய்தவரே நமக்கு கோடி ஸ்தோத்திரம் என்று சொல்லி யாராவது ஒருவர் இருதயத்தின் ஆழத்திலிருந்து அவர் நாமத்தை உயர்த்தி துதிக்கலாமா? ஸ்தோத்திரம். ஆமென் ஆமென் ஆமென். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஆமென். இன்னும் ஒருவர் உற்சாகமாய் துதிக்கலாமா? சத்தமாய் ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. நன்றி செலுத்துகிறோம், துதிக்கிறோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. திருப்தியாக்கினவர். ஆமென். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆமென். துதிக்கிறோம் துதிக்கிறோம்.
இருப்பவரை உறங்காமலும் ஆமென், ஆமென். இருப்பவரை உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். நேற்றும் இன்றும் என்றும் மாறாத எங்கள் தேவன். ஆமென், ஆமென். எங்களை ஒருபோதும் மறவாதவரை, எங்களை கைவிடாத தேவனை உம்மை நன்றியோடு ஆமென் ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஸ்தோத்திரம். ஓ, துதிக்கிறோம். அப்பாவும் ஒமேகாவும் ஆதியும் அந்தமும் ஆனவரை உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. இருப்பவரை இனிமேலும் வரப்போகிறவரை ஆமென், ஆமென், ஆமென். ஸ்தோத்திரிக்கிறோம். மாரநாதாவே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இல்லாத ராஜ்யத்தை ஆளுகை செய்ய ஆமென், ஆமென் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ராஜாவே உம்மை துதிக்கிறோம். ஆமென். கர்த்தாவே, கர்த்தரே உம்மை ஓ, நாங்கள் உம்மை உயர்த்தி துதிக்கிறோம். துதிக்கிறோம் ஆண்டவரே. எல்லாம் காக்கிறவரே உம்மை துதிக்கிறோம். ஆமென். ஆராதனைக்குரியவரே உம்மை துதிக்கிறோம். துதிக்கிறோம் ஆண்டவரே. பரிசுத்தர், பரிசுத்தர் என்று கேருபீன்களும் சேராபீன்களும் கர்த்தாவே உம்மை போற்றுகிற தேவன். ஆமென் ஆண்டவரே. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இதோ அவர்களோடு நாங்களும் இணைந்து உம்மை துதிக்கிறோம். ஆமென் ஆண்டவரே. ஹல்லேலூயா. விண்ணப்பங்களுக்கெல்லாம் பதில் ஆமென். சொல்கிற தேவனே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஸ்தோத்திரிக்கிறோம். கண்ணீரையெல்லாம் துடைக்கிற தேவனே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஸ்தோத்திரிக்கிறோம். உங்களையெல்லாம் சந்தோஷமாய் மாற்றுகிற தேவனே உம்மை ஆமென், ஆமென், ஆமென். கண்ணீரையும் ஆசீர்வதிக்கிற தேவனே உம்மை ஆசீர்வதிக்கிறவர் ஆண்டவரே. இந்த அபிஷேகத்தினால் எங்களை நிரப்புகிற தேவனே ஆமென் ஆண்டவரே. உங்கள் முகத்தின் ஒளி வீசுகிற அந்த வெளிச்சத்தை ஆமென் ஆண்டவரே. Yes, ஆமென். அப்பா, எங்களுக்கு ரட்சிப்பை கொடுத்தீரே. நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா. இலவசமாக கொடுத்த அந்த ஆமென். ஆண்டவரே, உமது அளவில்லாத அன்பையும் அன்பை ஊற்றினீர் ஆண்டவரே. நன்றி அப்பா. இரக்கத்தையும் தந்தவரே, உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, எங்களுக்கு நீர் செய்த நன்மைகள் ஏராளம், ஏராளம் ஆமாம், தகவலே. ஆமாப்பா. ஒன்றல்ல, ரெண்டல்ல ராஜா அப்பா. அற்புதங்களும் அதிசயங்களும் செய்கிறவர். ஆமென், ஆமென். கோடி நன்றி சொல்லி நன்றி ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் துதிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென். கரங்களை உற்சாகமாக தட்டி தேவன் நம்முடைய மத்தியில் அவர் சிங்காசனத்தில் அமர்ந்திருக்கிறார். ஆமென். நம்முடைய துதிகளிலே அவர் பிரியமாய் இருக்கிறார். ஆமென். வேதம் சொல்லுகிறது, சங்கீதக்காரன் தாவீதை இப்படியாக கதறி தேவனை நோக்கி கூப்பிடுகிறார். சங்கீதம் 18 எனக்கு உண்டான நெருக்கத்தில் நான் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், என் தேவனை நோக்கி நான் அபயமிட்டேன். தமது ஆலயத்திலிருந்து என் சத்தத்தை கேட்டார். என் கூப்பிடுதல் அவருடைய சந்நிதியிலே போய் அவருடைய செவிகளிலே ஏறிற்று. அல்லேலூயா. அன்றைக்கு தாவீதை போல நாம் எத்தனை முறை நம்முடைய நெருக்கங்களில கர்த்தரை நோக்கி கதறி கூப்பிட்ட போது அவர் நம்முடைய விண்ணப்பத்தின் சத்தத்தை கேட்டார். நம்மை ஓடி வந்து குனிந்து தூக்கி எடுத்தார். நமக்கு ஆதரவாயிருந்தார், அடைக்கலமாயிருந்தார், மரணமாயிருந்திருக்கிறாரே. அதை நினைத்து பார்த்து ஆண்டவரே, எல்லா மனிதனுக்கும் நீங்களாக்கி நீ மீட்டுக் கொண்டீரே, உண்மையே நாம் உயர்த்தி ஆராதிக்க போகிறேன் ஆண்டவருக்கு சொல்லி பாட போகிறோம். எல்லாருமே சேர்ந்து அல்லடிக்கை நீக்கி கரங்களை தூக்கி உன்னதத்தில் வைத்ததை வரவேனோ. நீ சொன்னதினால் நான் பிடித்துக் கொண்டேன், நீ தந்ததினால் நான் ஜீவன் பெற்றேன். நீ சொன்னதினால் நான் பிடித்துக் கொண்டேன், நீ தந்ததினால் நான் ஜீவன் பெற்றேன். இந்த ஆதரவே, இந்த அடைக்கலமே, இந்த மறைவீடமே என்னை ஆராதிப்பேன். இந்த ஆதரவே, இந்த அடைக்கலமே, இந்த மறைவீடமே என்னை ஆராதிப்பேன். என்னை அல்லடிக்கை நீக்கி கரங்களை தூக்கி உன்னதத்தில் வைத்ததை மறப்பேனோ. என்னை அல்லடிக்கை நீக்கி கரங்களை தூக்கி உன்னதத்தில் வைத்ததை மறப்பேனோ. ஆழத்தில் இருந்த என்னை தூக்கி விட்டீர், உயர்வான தலங்களில் நிறுத்தி வைத்தீர். ஆழத்தில் இருந்த என்னை தூக்கி விட்டீர், உயர்வான தலங்களில் நிறுத்தி வைத்தீர். ஏறாத யோசனை நலமாக்கினீர், உந்தனின் யோசனை நிறைவேற்றினீர். எதிரான யோசனை நலமாக்கினீர், உந்தனின் யோசனை நிறைவேற்றினீர். இந்த நாதனை கட்டிவிடு. ஆமென். உற்சாகமாய், உற்சாகமாய் உம்மை ஆராதிப்பேன். இந்த நாதரவே, இந்த அடைக்கலமே, இந்த மறைவீடமே உம்மை ஆராதிப்பேன். என்னை அல்லடிக்கை நீக்கி கரங்களை தூக்கி உன்னதத்தில் வைத்ததை மறப்பேனோ. என்னை அல்லடிக்கை நீக்கி கரங்களை தூக்கி உன்னதத்தில் வைத்ததை மறப்பேனோ.
கரங்களால் தூக்கி உன்னதத்தில் வைத்ததை மறப்பேனோ என்னை மன்னடிக்க நீக்கி உன் கரங்களால் தூக்கி உன்னதத்தில் வைத்ததை மறப்பேனோ கரலான பாதை தூக்கி சென்று முள்ளுள்ள இடங்களை சுமந்து கொண்டு அந்த கரலான பாதை தூக்கி சென்று முள்ளுள்ள இடங்களை சுமந்து கொண்டு எனக்காக குறித்ததை எனக்கு தந்தி நீ தந்த தரிசனம் நிறைவேற்றினீர் எனக்காக குறித்ததை எனக்கு தந்தி நீ தந்த தரிசனம் நிறைவேற்றினீர் எங்கள் நாமரே எங்கள் அடைக்கலமே எங்கள் மறைவீடமே எங்கள் நாமரே எங்கள் அடைக்கலமே நித்தமாய் அல்லேலூயா எங்கள் நாமரே எங்கள் அடைக்கலமே எங்கள் மறைவீடமே உம்மை ஆராதிப்பேன் எங்கள் நாமரே எங்கள் அடைக்கலமே எங்கள் மறைவீடமே உம்மை ஆராதிப்பேன் என்னை வல்லடிக்க நீக்கி உன் கரங்களால் தூக்கி உன்னதத்தில் வைத்ததை மறப்பேனோ என்னை வல்லடிக்க நீக்கி உன் கரங்களால் தூக்கி நீ சொன்னதினால் நீ சொன்னதினால் நான் பிடித்துக் கொண்டேன் நீ கண்டதினால் நான் ஜீவன் பெற்றேன் நீ சொன்னதினால் நான் பிடித்துக் கொண்டேன் நீ கண்டதினால் நான் ஜீவன் பெற்றேன் இந்த நாவலே எத்தனை இதே என்னுடைய ஆதரவாய் இருக்கிறார்கள் சூழ்நிலைகளுக்கு விரோதமாய் இருந்தவர்கள் நாங்கள் நம்பி கொண்டிருந்த காரியங்களை எங்களை கைவிட்டு போன பொழுது இதோ பயப்படாதே நானே உன்னுடைய பெலனான கர்த்தர் என்று சொல்லி எங்களுக்கு ஆதரவாய் இருக்கிற ஆண்டவரே ஆழத்தில் ஆண்டவரே இதோ நாங்கள் காதலத்தில் மறுபடியும் நாங்கள் விழுந்த பொழுது கர்த்தர் ஆண்டவரே நாங்கள் கதறி கூப்பிட்டு நாங்கள் கேட்ட எங்களுடைய விண்ணப்பத்தை ஆண்டவரே நீர் தயவாய் நினைவு கூர்ந்தீரே எங்களுடைய கரத்தை பிடித்து எடுத்து உயர்த்தி வைத்தீரே கர்த்தாவே உயர்த்தி ஸ்தோத்தரிக்கிறோம் எத்தனை ஆண்டவரே அவமான யோசனைகள் எங்களுக்கு விரோதமாய் எழும்பி வந்த பொழுதும் கர்த்தரே எங்களுடைய கரத்தை பிடித்து நீ நடத்தி கொண்டு வந்தீரே உம்மை நாங்கள் உயர்த்தி ஸ்தோத்தரிக்கிறோம் ஆழத்தில் இருந்த என்னை தூக்கி விட்டு உயர்வான காலங்களில் நிறுத்தி வைத்து ஆழத்தில் இருந்த என்னை தூக்கி விட்டு உயர்வான காலங்களில் நிறுத்தி வைத்து எதிரான யோசனை அவமாக்கினீர் உன்னதின் யோசனை நிறைவேற்றினீர் எதிரான யோசனை அவமாக்கினீர் உன்னதின் யோசனை நிறைவேற்றினீர் எங்கள் நாதரவே எங்கள் மறைவீடமே எங்கள் ஆராதிப்பேன் எங்கள் நாதரவே எங்கள் அடைக்கலமே எங்கள் மறைவீடமே உம்மை ஆராதிப்பேன் என்னை வல்லடிக்க நீக்கி உன் கரங்களால் தூக்கி ஆமாத்தில் வைத்ததை மறப்பேனோ என்னை வல்லடிக்க நீக்கி உன் கரங்களால் தூக்கி உன்னதத்தில் வைத்ததை மறப்பேனோ நீ சொன்னதினால் நான் பிடித்துக் கொண்டேன் நீ கண்டதினால் நான் ஜீவன் பெற்றேன் நீ சொன்னதினால் நான் பிடித்துக் கொண்டேன் நீ கண்டதினால் நான் ஜீவன் பெற்றேன் என்னை நாதரே என்னை உன்னதத்தில் வைத்ததை மறப்பேனோ என்னை வல்லடிக்க நீக்கி உன் கரங்களால் தூக்கி உன்னதத்தில் வைத்ததை மறப்பேனோ ஆயிரம் என்னோடு போரிட்டாலும் என்னை மேற்கொள்ளும் அதிகாரம் பெறவில்லையே ஆயிரம் என்னோடு போரிட்டாலும் என்னை மேற்கொள்ளும் அதிகாரம் பெறவில்லையே கிருபையினால் என்னை மூடிக்கொண்டு நான் கல்லுண்ட இடங்களில் உயர்த்தி வைத்தி கிருபையினால் என்னை மூடிக்கொண்டு நான் கல்லுண்ட இடங்களில்
வைத்ததை மறப்பேனோ? கரடான பாதையில் தூக்கி சென்று முள்ளுள்ள இடங்களை சுமந்துக் கொண்டீர். கரடான பாதையில் தூக்கி சென்று முள்ளுள்ள இடங்களை சுமந்துக் கொண்டீர். எனக்காக குறித்ததை எனக்கு தந்தீர். நீ தந்த தரிசனம் நிறைவேற்றீர். எனக்காக குறித்ததை எனக்கு தந்தீர். நீ தந்த தரிசனம் எங்களை அதில் தாங்கிக் கொள்ளவும் அதிலிருந்து தப்பித்துக் கொள்ளவும் எங்களுக்கு வகை செய்கிறேன். ஒரு குழந்தையை தோல் மேல சுமந்து கொண்டு வருவதை போல கரடான பாதைகளில் முள்ளுள்ள இடங்களிலே சுமந்து கொண்டு வந்தீரேன். உங்கள் இதயத்தை திறந்து கொடுத்து கர்த்தரை உயர்த்தி ஸ்தோத்திரிக்கலாம். சத்தம் எழுபட்டும் கரையில கட்டிக்கொண்டே சொல்லுங்களேன். எந்தெந்த சூழ்நிலைகள் வழியாக நீங்க கடந்து வந்து இருக்கிறீங்க நோக்கி பாருங்க. இந்த 6வது மாதத்தினுடைய கடைசி ஞாயிற்றுக்கிழமை வந்து இருக்கணும். ஒரு 6 மாதங்களை கர்த்தர் நமக்கு கொடுத்து காத்து கொண்டு வந்திருக்கிறார். எவ்வளவு சூழ்நிலைகள் எழுதி வந்தது பாருங்க. எத்தனை பலவீனங்கள் வந்தது, எத்தனை சோர்வுகள் வந்தது, எத்தனை கஷ்டங்கள் வந்தது. மனுஷர்கள் மூலமாய் மனுஷர்கள் மூலமாய் நமக்கு எவ்வளவு துன்பங்கள் துயரங்கள் வந்தது. நம்மை அழித்து போதபடிக்காக சத்துருவானவன் எத்தனை முறை வகை தேடி கொண்டு வந்தான். நம்முடைய கண்களுக்கு தெரிந்து வந்த ஆபத்துகள், நமக்கு தெரியாமல் வந்த எத்தனை ஆபத்துகள். என் தேவன் எனக்கு ஆதரவாய் இருந்தபடினால இன்றைக்கு எனக்கு அவர் ஜீவனை தந்திருக்கிறார். நான் உயிரோடு அவருடைய சமூகத்தில் இருக்கிறேன். யாரெல்லாம் அதை சொல்ல முடியும்? கரையில தட்டி சொல்லுங்க. ஆண்டவரே, இன்னைக்கு நான் உயிரோடு இருக்கிறேன் கர்த்தாவே. உங்களுடைய சமூகத்துல ஆண்டவரே நான் காணக்கூடிய வகையில் நான் உயிரோடு இருக்கிறேன். அதற்கு நீர்தான் ஆண்டவரே காரணம். உங்களுடைய ஆதரவு தான் ஆண்டவரே காரணம். உங்களுடைய அகத்தரம் தான் எனக்கு காரணம். நீ எனக்கு பலவீனமா இருந்தபடினால எல்லா சத்துருவுடைய கிரியைகளுக்கும் எல்லா ஆண்டவருடைய சூழ்நிலைகளுக்கு விலகி நீர் என்னை காத்துக்கொண்டு பாவங்களுக்கு விலகி காத்துக்கொண்டீர் ஆண்டவரே. அப்பா, இதோ சாபங்களுக்கு நீங்களுக்கு எங்களை காத்துக்கொண்டு எல்லா வல்லடிகள் ஆண்டவரே எங்களை விட்டு உலகி போகும்படிக்கு நீர் எங்களை காத்துக்கொண்டீரே. உங்களுக்கு கோடி 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 ஸ்தோத்திரம் ஆண்டவரே. என்னுடைய ஆத்துமாவை மரணத்திற்கும் என்னுடைய கண்களை கண்ணீருக்கும் என் கால்களை தள்ளாடுதலுக்கும் ஆண்டவரே நீர் காப்பாற்றியிருக்கிறீர் கர்த்தாவே. அதற்காக நான் உங்களுக்கு நன்றி செலுத்துகிறேன். கரைகளை உற்சாகமாக தட்டி என் தேவன் உயிரோடு கூட இருக்கிறார். அவர் பெரியவராய் இருக்கிறார். எனக்காக யாவையும் செய்து முடிக்கிறார். இதை நினைத்து யாராவது ஒரு உற்சாகமாக துதிக்கலாமா? சத்தமா யாராவது ஒரு துதிப்போம். பிதாவே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். ஆமென். உம்மை துதிக்கிறோம். துதிக்கிறோம். தேவனே, துதிக்கிறோம். என் பலனான கர்த்தாவே, உம்மை துதிக்கிறோம். என் அரண் கோட்டையுமாய் இருக்கிறவரே துதிக்கிறோம். துதிக்கிறோம். என் தஞ்சமாய் இருக்கிறவரே துதிக்கிறோம். ஹல்லேலூயா. உங்கள் கூடாரத்திலே அப்பா கெம்பீர சத்தத்தை கேட்கும்படி செய்த தேவனே ஆமென், ஆமென். நீர் காய்ச்சலான தோட்டமாய் எங்களை மாற்றினவரே துதிக்கிறோம். துதிக்கிறோம். கருத்துள்ள கூட்டத்தோடு புறப்படும்படி உம்முடைய சமூகத்தில் அழைத்து வந்தீர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வாழ்வுள்ள வாழ்வை தந்தீரே, நன்றி ராஜா. ஆமென், ஆமென். தண்டையிலே உம்மை நோக்கி வரும் ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தந்தீரே உமக்கு நன்றி ஆண்டவரே. Yes, Papa. ஆமென். ஆமென். ஸ்தோத்திரம். ஆமென். நன்றி அப்பா. துதிக்கிறோம். ஆமென், ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. உருக்கமான இரக்கங்களால் என்னை சேர்த்துக் கொண்டவரை துதிக்கிறோம். துதிக்கிறோம். ஆசீர்வாதத்தை கொடுத்தே நன்றி ராஜா. உம்முடைய நாமத்தினால் நாங்கள் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்களுக்காக நன்றி ராஜா. கர்த்தர் உம்முடைய தேவனை துதிக்கிறோம். மகத்துவம் நிறைந்த தேவனை துதிக்கிறோம். ராஜாதி ராஜாவை துதிக்கிறோம். அப்பா, நீரே ஆலோசனை கர்த்தாவை துதிக்கிறோம். சேனைகளின் கர்த்தர் என்று உம்மை துதிக்கிறோம் ராஜா. தூதர்களை அனுப்பின தேவனை
ஜெபிக்கிறோம் ராஜா. எங்கள் இக்கட்டுகள் எல்லாவற்றிலும் ராஜா Yes. நீ உதவி செய்த கண்மலையாக நன்றி ஆண்டவரே. ராஜா. நன்றி அப்பா. எங்களை மறவாமல் ஒவ்வொரு நாளும் ஒரு செட்டை நண்டைகளை வைத்து எங்களை தனிமுறை செய்து ஆமென். ஸ்தோத்திரம் கர்த்தாவே. நன்றி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென் 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 ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர் என்று சொல்லி ருசிப்பார்கள் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து தமது ரத்தத்தினால நம்முடைய பாவங்களால் நம்மை கழுவி நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நம்மை ராஜாக்களாக லேவியராக ஆசாரியாக நிறுத்துவதற்கு என் கர்த்தராக இயேசு கிறிஸ்து போதுமானவராக இருக்கிறார். விசுவாசிகளுக்கு ஹல்லேலூயா என்று சொல்லலாமா? அவர் எனக்கு போதுமானவராக இருக்கிறார். அவர் போதுமானதிலும் அதிகமாக இருக்கிறார். அவர் எனக்காக யாவற்றையும் கல்வாரி சிலுவையில் சுமந்து இருக்கிறார். அவருடைய நாமம் புதுமையானது, ஆச்சரியமானது. இன்றைக்கு நாம் அவருடைய கல்வாரியில அவர் எனக்காக நிறைவேற்றின காரியங்களை சொல்லி அவர் நாமத்தை மகிமைப்படுத்தி பாடப் போகிறோம். பாதுகாப்பவரே, என் பாவம் தீர்த்தவரே, போதுமானவரே, புதுமையானவரே, பாதுகாப்பவரே, என் பாவம் தீர்த்தவரே, ஆராதனை, ஆராதனை, ஆயுளெல்லாம் ஆராதனை, கரங்களை உயர்த்தி ஆராதனை, ஆமென். ஆராதனை, ஆயுளெல்லாம் ஆராதனை. எனக்காக தண்டிக்கப்பட்டீரே, அதனால் நான் மன்னிக்கப்பட்டேன். எனக்காக தண்டிக்கப்பட்டீரே, அதனால் நான் மன்னிக்கப்பட்டேன். எனக்காக காயப்பட்டீரே, அதனால் நான் சுகம் பெற்றுக்கொண்டேன். எனக்காக காயப்பட்டீரே, அதனால்
நமது மத்தியிலே இருக்கிறது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆண்டவர் இயேசுவை தேடி பெரிய ஒரு ஆசீர்வாதம், பெரிய ஒரு நன்மை நடக்கவே முடியாது, சாத்தியமே இல்லை, அல்லது பல தடவை தோற்று போயாச்சு, பல நாட்கள் ஜெபித்து அதுல நம்ம அது நடக்காம போய்விட்டது, அப்படி என்ற ஒரு கேஸ், அப்படி என்ற ஒரு காரியத்தை நீங்க எடுத்துக்கொண்டு ஆண்டவர் இயேசுவிடத்தில் நீங்க தேடி வரும்பொழுது அப்படிப்பட்ட ஜனங்கள் மேல தேவன் பிரியமாக இருக்கிறார். அப்படிப்பட்ட ஜெபங்கள் மேல கர்த்தர் பதில் கொடுப்பதற்கு அவர் சந்தோஷமாக இருக்கிறார். ஏன்னு சொல்லி சொன்னா, நீங்க எந்த அளவுக்கு ஒரு பெரிய காரியத்தை, பெரிய நன்மையை, நடக்கவே முடியாத, சாத்தியமே இல்லாத ஒரு காரியத்திற்காக நீங்க அவரை தேடி வருகிறீர்களோ, அந்த அளவுக்கு நீங்க அவர் மேல இருக்கிற விசுவாசத்தை வெளிப்படுத்துகிறீங்க. ஆமென். ஆண்டவராலே இது முடியும், ஆமென், ஆண்டவர் இந்த அற்புதத்தை அவர் எனக்கு செய்ய முடியும் என்பதாக அவர் மேல நீங்க அந்த விசுவாசத்தை வைத்திருப்பதாக ஆண்டவர் அதை எடுத்துக் கொள்கிறார். அப்ப அந்த பிள்ளைகள் மேல, அப்படியா தேடி வரவர்கள் மேல அவர் சந்தோஷப்படுகிறார், அவருடைய விசுவாசத்தை பார்த்தவர்களை பாராட்டுகிறார். ஆமென். லூக்கா 18வது அதிகாரம் 27வது வசனத்தை நீங்கள் வாசித்து பார்க்கும்போது, மனுஷரால் கூடாதவைகள் தேவனால் கூடும். ஆமென். மனுஷன் முயற்சி செய்து அவனுடைய பலத்தினால, அவனுடைய படிப்பினால, அவனுடைய திறமைகளினால முயற்சி செய்து தோல்வி அடைந்த காரியங்கள், Luc chapitre 18 verset 27, அதுல ஆண்டவர் சொல்லுகிறார், மனுஷனால் கூடாதவைகள் தேவனால் கூடும். அப்ப என்னால நான் முயற்சி செய்து நான் தோற்று போய்விட்டேன், அல்லது என்னுடைய படிப்பினால ஆகல, என்னுடைய முயற்சினால ஆகல, இது உலக நடைமுறைகளை பார்க்கும்போது இது நடக்கவே முடியாது அப்படின்ற அந்த காரியங்களை தேவனிடத்துல கொண்டு வரும்பொழுது, என்னால முடியலப்பா, இதுல நீங்க உதவி செய்யுங்க ஆண்டவரே, இந்த காரியத்துல எனக்கு ஒரு நன்மை செய்யுங்க, எனக்கு தகுதி இல்லதான், எனக்கு இதுல ஒரு அருகதை இல்லதான், எனக்கு இதுல திறமை இல்லதான், ஆனா நீங்க எனக்கு செய்யுங்க அப்படின்னு சொல்லி அவரை தேடி வரும் பொழுது ஆண்டவர் அவர்கள் மேல சந்தோஷமா இருக்கிறார். இந்த ரகசியத்தை நல்லா தெரிந்து கொள்ளுங்க. ஏன்னு சொன்னா, அநேக நேரத்துல நம்ம ஜெபத்துல இதெல்லாம் ஆண்டவரால் இது செய்ய முடியுமா, இதெல்லாம் எனக்கு செய்வாரா, எனக்கு செய்வாரா அப்படின்னு சொல்லிட்டு அநேக கேள்விகள். ஏன் அவரை போய் நம்ம தொந்தரவு பண்ணணும், ஏன் சும்மா இந்த காரியத்துக்குலாம் நம்ம ஜெபம் பண்ணி கொண்டிருக்கணும், இது முடிந்து போன ஒரு விஷயம், இது எத்தனையோ தடவை முயற்சி செய்து அது நம்ம தோற்று போன ஒரு காரியம், இந்த வியாதி டாக்டர்கள் கைவிட்டுட்ட ஒரு காரியம், அந்த குடும்ப போராட்டம், எப்படி எல்லாம் முயற்சி பண்ணி பார்த்தா இது முடியல அப்படின்னு சொல்லிட்டு அதை விட்டுவிடக் கூடாது. ஆண்டவர் சொல்லுகிறார், அதை எடுத்துக்கொண்டு என்னிடத்தில் நீ வா. ஆமென். நீ என்னை நோக்கி நீ கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுப்பேன், நீ அறியாததும் எட்டாததுமான பெரிய காரியங்களை நான் உனக்கு செய்வேன் என்பதாக. மத்தேயு 11வது அதிகாரம், அதே புஸ்தகத்துல மத்தேயு 11வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்க. அதுல 12வது வசனம். மத்தேயு 11வது அதிகாரம் 12வது வசனம். யோவான் ஸ்நானம் காலம் முதல் இதுவரைக்கும் பரலோக ராஜ்யம் பலவந்தம் பண்ணப்படுகிறது. பரலோக ராஜ்யம் என்று சொல்லும் பொழுது, தேவன் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில அவருடைய வாழ்க்கையை பொறுப்பெடுத்து ஆளுகை செய்து அவர் சம்பாதித்த, சிலுவையில சம்பாதித்த அந்த ஆசீர்வாதங்களை எல்லாம் அவனுக்கு கொடுக்கிறார் இல்லையா, அதுதான் அந்த பரலோக ராஜ்யம். ஆமென். தேவன் ஒரு குடும்பத்தை ஆளுகை செய்கிறார், தேவன் ஒரு மனுஷனுடைய இருதயத்துல ஆளுகை செய்கிறார். அப்ப அந்த ஆசீர்வாதங்கள், அது பரலோக ராஜ்யம். சரி, அப்ப பரலோக ராஜ்யம் பலவந்தம் பண்ணப்படுகிறதா. பலவந்தம் பண்ணுகிறவர்கள் அதை பிடித்துக் கொள்ளுகிறார்கள். யார் அதை பிடித்துக் கொள்ளுகிறார்களாம்? அந்த ஆசீர்வாதங்களை பலவந்தம் பண்ணுகிறவர்கள். ஆமென். நீங்க பிரெஞ்சு பைபிள்ல நீங்க வாசித்து பார்க்கும்போது, le royaume des cieux est faussé et ce sont les violents qui sont sans père. ஆமென். அது வியோலாவா, அதை பலவந்தம் பண்ணுகிறவர்கள் அதை பிடித்துக் கொள்ளுகிறார்கள், அதை சுதந்திரித்துக் கொள்ளுகிறார்கள் என்பதாக ஆண்டவர் அந்த வசனத்திலே நமக்கு சொல்லுகிறார். அப்ப நல்லா கவனிங்க. பலவந்தம் பண்ணக்கூடிய ஒரு ஜெபம் இருக்கிறது, பலவந்தம் பண்ணாமல் ஜெபிக்கிற ஒரு ஜெபம் இருக்கிறது. பலவந்தம் என்று சொல்லும்போது என்ன அர்த்தம்? அது ஒரு விடாப்பிடியா, அது ஒரு போராடி ஊக்கமாக எனக்கு கிடைச்சே ஆக வேண்டும் அப்படின்னு சொல்லி அது அடம் பிடித்து இல்லையா, அது சோர்ந்து போகாம அப்படியா பண்றதுதான் அது பலவந்தம் பண்ணுகிறது. பர் ஃபோர்ஸ், அது ஃபோர்ஸே பண்ணி அப்படின்னு சொல்லி அந்த வசனத்துல நமக்கு வருகிறது. அப்போ பலவந்தம் பண்ணாமல் ஜெபிக்கிற ஒரு ஜெபமும் இருக்கிறது, பலவந்தம் பண்ணி ஜெபிக்கிற ஒரு ஜெபமும் இருக்கிறது. அது என்ன பலவந்தம் பண்ணாமல் ஜெபிக்கிற ஜெபம் சொல்லும் பொழுது, அவர்கள் நம்ம ஆண்டவர்கிட்ட வாக்கு தத்தங்களை பெற்றுக் கொள்கிறோம் இல்லையா, ஆண்டவர் இந்த ஒரு நன்மையை எங்க குடும்பத்திலே இப்படி செய்யணும்னு சொல்லி எதிர்பார்க்கிறோம், என்னுடைய சரீரத்தில் ஒரு வியாதி சுகமாகணும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கிறோம், என்னுடைய பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படணும், என்னுடைய வியாபாரத்திலே என்னுடைய வேலையில ஒரு உயர்வு கிடைக்கணும் அப்படிங்கிறதையெல்லாம் நம்ம எதிர்பார்க்கிறோம். ஆனால்
அந்த பலவந்தம் பண்ணாத ஒரு மனிதராக இருக்கிறார் சொன்னா ஜெபத்துல அவர் அது ஒரு கனவாகவே அவருடைய வாழ்க்கையில இருந்துவிடும். அது நிறைவேறுகிறதாக இருக்காது. அதற்காக எந்த விதமான ஒரு முயற்சி எடுக்கிறதாக இருக்காது. அந்த காரியத்தை குறித்து ஒரு கருத்துள்ளவர்களாக அதுல இருக்க மாட்டாங்க. அதற்காக கருத்தாக தேவனிடத்துல ஜெபிக்கிறவர்களாக, ஜெபத்துல தேவனை தேடுகிறவர்களாக அதுல இருக்க மாட்டாங்க. அல்லது அந்த நன்மை எனக்கு கிடைக்க வேண்டும், அந்த ஆசீர்வாதம் எனக்கு கிடைக்க வேண்டும், அந்த அற்புதம் கிடைக்க வேண்டும் என்று சொல்லி அதற்கு ஏற்றாற் போல தன்னுடைய வார்த்தைகளை, தன்னுடைய வாழ்க்கையை வார்த்தைக்கு தகுந்தது போல மாற்றிக்கொள்ள ஒப்பு கொடுக்காமல் இருக்கிறதாக இருக்கும். அப்போ பல நாட்கள் ஆகும். இந்த நன்மையை நான் எதிர்பார்த்தேன், கிடைக்கல. இந்த ஒரு வேலையை எதிர்பார்த்தேன், அது கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு அதுல சோர்ந்து போய் ஒருவேளை நான் இந்த வியாதியிலிருந்து சுதமாகுகிறது தேவனுக்கு விருப்பம் இல்லை போல, அல்லது இந்த பிரச்சனை இப்படிதான் இருக்கும், அவ என்ன பண்றது, இது கூடவே நம்ம பழகி இப்படியே நம்ம வாழ்ந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அது சமரசம் ஆகி போகக்கூடிய அந்த ஒரு ஜெப வாழ்க்கை, அது அந்த பலவந்தம் பண்ணாமல் இருக்கக்கூடிய அந்த ஜெப வாழ்க்கை. அவர்கள் அந்த பலவந்தம் பண்ணாதவர்கள் அதை பிடித்து கொள்ள மாட்டார்கள் என்கிறது அந்த வசனம் சொல்லுகிறது. ஆனா பலவந்தம் பண்ணுகிறவர்கள் இல்லையா, அவர்கள் அந்த வாக்குத்தத்தத்தை பெற்றுக் கொள்ளுகிறோம், தேவனிடத்தில் ஒரு திட்டத்தை நாம் பெற்றுக்கொள்ளுகிறோம், ஒரு காரியத்தை குறித்து ஆசைப்படுகிறோம், அல்லது ஒரு தரிசனத்தை தேவன் தருகிறார், ஒரு காரியம், ஒரு அற்புதம் என்னுடைய வாழ்க்கையில நடக்கணும், என்னுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையுடைய படிப்புல ஒரு நன்மை உண்டாகணும், ஒரு உயர்வு உண்டாகணும் அப்படின்னு சொல்லி அவர்கள் அதை எதிர்பார்க்கும் பொழுது அதுல அவங்க அசதியாக இருக்க மாட்டார்கள். ஆமென். அதுல அவங்க சோர்ந்து போயிட்டு அது ஒரு அசட்டையாக அதை அவர்கள் விட்டுவிட மாட்டார்கள். அது நிறைவேறுகிற வரைக்கும், அந்த நன்மை கிடைக்கிற வரைக்கும் அதற்காக போராடி கொண்டே இருப்பார்கள். ஆமென். அதை பின்தொடர்ந்து தேடிக்கொண்டே அவர்கள் இருப்பார்கள். முக்கியமா அதற்காக ஊக்கமாக கருத்தாக போராடி ஜெபிக்கிறவர்களாக அவர்கள் இருப்பார்கள். அல்லேலூயா. அவர்கள் தான் அந்த பலவந்தம் பண்ணுகிறவர்கள். ஆமென். அதற்காக எந்த ஒரு தடை வந்தாலும் சரி, அதற்காக எந்த ஒரு சிரமங்களை நம்ம எடுக்கணும் அப்படின்னு சொன்னாலும் அதை எடுப்பார்கள். ஆமென். ஒரு சோர்வுகள் அதுல சில அது காலம் தாமதம் ஆகுகிறது, இது நடக்காமல் போய்கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்லி சொன்னாலும் அதுல விட்டு விட மாட்டாங்க. அது அவங்க சோர்ந்து போய்விட மாட்டாங்க. தேவன் பதில் சொல்லாதது போல இருக்கிறது அப்படின்னு சொல்லி சொன்னாலும் அதை விட்டு விட மாட்டாங்க. ஆண்டவரை தேடுகிறதை விட்டு விட மாட்டாங்க. அவங்க மோதி அதுல அவர்கள் ஆண்டவரை பின்தொடர்ந்து அவரை தேடி ஜெபத்தில் அவரை தேடி அதை பெற்றுக் கொள்ளுகிற வரைக்கும் அவர்கள் விட மாட்டார்கள். ஆமென். ஒரு சிலர் நம்ம குடும்பத்துல ரட்சிக்கப்படணும்னு சொல்லி நம்ம ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம், அல்லது உறவினர்கள் ரட்சிக்கப்படணும்னு சொல்லி ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம். அப்போ அதை ஜெபித்து விட்டு அதே சமயத்துல அதை மறந்து போய் விடுகிறோம். அதற்காக போராடி ஆண்டவரிடத்தில் நம்ம பலவந்தம் பண்ணி நம்ம கேட்டு இருக்கிறோமா? ஆதியாகமம் 32வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்க. அது அற்புதமான ஒரு சம்பவம். ஜெபத்துல தேவனோடு போராடி அந்த ஜெபிக்கிற ஒரு மனுஷனை குறித்து அங்க சொல்லப்பட்டிருக்கிறது. யாக்கோபு அவன் தன்னுடைய ஆசீர்வாதத்திற்காக தேவனிடத்துல போராடி அவன் ஜெபிக்கிறான். அப்ப அந்த ஜெபித்த பொழுது 26வது வசனத்தை பாருங்க. ஆண்டவர் நான் போகட்டும், பொழுது விடுகிறது என்றார். அதற்கு அவன், நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உம்மை போக விடமாட்டேன் என்று சொல்லி ஆண்டவரை உறுதியாக அவன் பற்றி கொண்டான். ஆண்டவரே சொல்ற அந்த ஜெப வாழ்க்கையை அதை குறிக்கிறது. ஜெபித்துக் கொண்டிருக்கிறாங்க. அப்போ ஆண்டவர் சொல்றாரு, இல்ல பொழுது விடுந்திருக்கு, நான் போகிறேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் ஆசீர்வதிக்காமலேயே போக யாக்கோபு போராடி ஜெபிக்கிறார். இல்ல ஆண்டவரே, நீங்க என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய நான் உம்மை போக விட மாட்டேன். ஆமென். இதுதான் அந்த பலவந்தம் பண்ணி ஜெபிக்கிற அந்த ஜெபம். அப்ப அந்த வசனம் சொல்லுகிறது, பலவந்தம் பண்ணுகிறவர்கள் அதை பிடித்துக் கொள்ளுவார்கள். அந்த அற்புதத்தை நீங்கள் பிடித்துக் கொள்வீர்கள். ஆமென். அந்த ஆசீர்வாதத்தை நீங்கள் பிடித்துக் கொள்வீர்கள். நீங்கள் எதிர்பார்க்கிற அந்த நன்மையை நீங்கள் பெற்றுக் கொள்வீர்கள். நீங்கள் எதிர்பார்க்கிற குடும்பத்தில் அந்த மாற்றத்தை நீங்கள் சுதந்திரித்துக் கொள்வீர்கள். நீங்கள் ஜெபித்துக் கொண்டிருக்கிற அந்த நபர் அவர்கள் ரட்சிக்கப்படுவார்கள். உங்கள் பிள்ளைகள் ஆண்டவரை அறிந்து கொள்ளுவார்கள். எப்போ நான் அந்த பலவந்தம் பண்ணி ஜெபிக்கிறவனாக நான் இருக்கும் பொழுது. ஆமென். அதைத்தான் இந்த கானானிய ஸ்திரீயினுடைய வாழ்க்கையில நம்ம பார்க்கிறோம். பாருங்க, இன்றைக்கு இந்த சம்பவம் நான் தேவனிடத்துல ஜெபித்த ஆண்டவரே இன்றைக்கு என்ன சொல்லணும் அப்படின்னு சொன்ன பொழுது இந்த வேத பகுதியை தான் தேவன் காண்பித்து இந்த சம்பவம் இன்றைக்கு நம்முடைய இருதயத்துல அது தெளிவாக ஒரு நல்ல ஆழமாக பதிந்து விட வேண்டும். ஆமென்.
சரியான ஒரு இம்ப்ரெஷன் இந்த சம்பவத்தை குறித்து நம்முடைய இருதயத்தில் பதிந்து விட வேண்டும். அதன் மூலியமாக நம்முடைய வாழ்க்கையின் கொள்கைகள், அந்த ஜெபத்தை குறித்த காரியங்கள், அதில் அநேக வெளிப்பாடுகளை, மாற்றங்களை தேவன் கொண்டு வந்து விடுவார். நிறைய நேரத்தில் அப்படியே சரி காலையில எழுந்திரிச்சோமா, 2 அதிகாரம் படிச்சோமா, டக்குன்னு படிச்சுட்டு அதை நம்ம திருப்பிட்டு போயிடுவோம். அந்த சம்பவம் என்னுடைய இருதயத்துல எந்த விதமான ஒரு இம்ப்ரெஷன், எந்த விதமான ஒரு ஆழமாக பதிகிற காரியத்தை ஏற்படுத்தவே படுத்துறது கிடையாது. அப்ப வேகமாக 2 அதிகாரம், சரி நாளைக்கு 2 அதிகாரம், அடுத்த நாள் 2 அதிகாரம், நம்ம அந்த பைபிள் ஸ்டடி லிஸ்ட்டும் கொடுக்குறோம். அதுல அது போட்டு அதை அடைச்சிட்டு சரி இன்னைக்கு நான் படிக்க வேண்டியதை படிச்சு முடிச்சிட்டேன். என்ன படிச்சீங்க, அது குறித்து நீங்க என்ன உங்களுடைய சிந்தனையில தோன்றினது, என்ன காரியம் உங்களுடைய இருதயத்தில் ஆழமா பதிஞ்சது அப்படின்னு சொன்னா ஒண்ணும் தெரியாது. அப்ப இன்றைக்கு இந்த சம்பவம், இந்த கானானிய ஸ்திரீயை குறித்த அந்த சம்பவம், தேவன் பரிசுத்த ஆவியானவர் நம் ஒவ்வொருடைய இருதயத்திலையும் அதை அவர் பதிய வைப்பார். 15வது அதிகாரம் 28வது வசனத்தை நாம் வாசித்தோம். அது ஆண்டவர் சொல்லுகிறார் பாருங்க. மத்தேயு புஸ்தகம் 15வது அதிகாரம் 28. இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக, ஸ்திரீயே, உன் விசுவாசம் பெரியது, நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக கடவுது என்றார். இப்படி நம்மளை பார்த்து சொன்னா எவ்வளவு ஒரு சந்தோஷமாக இருக்கும் இல்லையா? ஸ்திரீயே, உன்னுடைய விசுவாசம் பெரியது, நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக கடவுது என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். அப்ப நல்லா கவனிங்க. அப்ப அந்த பெண்ணு யாரு, அவள் எதற்காக தேடி வந்தா, அவள் என்ன செய்தா, ஆண்டவர் இப்படி சொல்லுகிற அளவுக்கு அவள் என்ன செய்தாள், அவளை குறித்து சொல்லும்போது நீங்க வாசித்து பார்க்கலாம். 21வது வசனம் பாருங்க. பின்பு இயேசு அந்த இடம் விட்டு புறப்பட்டு தீரு சீதோன் பட்டணங்களின் திசைகளுக்கு போனார். அப்ப ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பாருங்க, அந்த இஸ்ரவேல் தேசத்துல மேற்பகுதி கலிலேயாலாம் இருக்கிற பகுதி, அந்த கலிலேயாவை ஒட்டி இருக்கிறது தான் அந்த தீரு சீதோன். இன்னைக்கு அந்த லெபனான் இருக்கக்கூடிய அந்த பகுதிகள் சீரபோனிக்கையா என்று சொல்லி அன்றைய நாட்களில் அது அழைக்கப்பட்டிருக்கிறது. கிரேக்கர்கள் அங்கே ஆட்சி செய்து கொண்டிருந்தார்கள். அப்ப இந்த பெண்ணு அந்த தேசத்திலிருந்து வருகிறார். ஒரு கிரேக்க பெண்மணி, கானானிய ஸ்திரீ, இஸ்ரவேல் நாட்டு பெண்ணு கிடையாது. அடுத்த வசனம் சொல்லுகிறது, அப்பொழுது அந்த திசைகளில் குடியிருக்கிற கானானிய ஸ்திரீ ஒருத்தி அவரிடத்தில் வந்து, ஆண்டவரே, தாவீதின் குமாரனே, எனக்கு இரங்கும் அப்படின்னு சொல்லி அவள் கேட்கிறார். அவள் ஒரு கானானிய ஸ்திரீ, இஸ்ரவேல் பெண்ணு கிடையாது, யூத பெண்மணி கிடையாது. அவர்கள் கானானிய அந்த ஸ்திரீ, அவர்களோடு தேவன் உடன்படிக்கை பண்ணாமல் அவர் இருக்கிறார். அவள் இயேசுவை குறித்து கேள்விப்பட்டு ஆண்டவரிடத்துல அவர் சொல்லுகிறார், ஆண்டவரே, தாவீதின் குமாரனே, எனக்கு இறங்கும். ஆமென். அது 3 வார்த்தையை நல்லா கவனிங்க. ஆண்டவரே அப்படின்னு சொல்லி சொல்லும் பொழுது லார்ட் அப்படின்னு சொல்லி, செஞ்ச அப்படின்னு சொல்லி அவள் கூப்பிடுகிறார். வானத்திலையும் பூமியிலையும் சகல அதிகாரம் உடையவர், நீர் தான் உரிமையாளர். ஆமென். எல்லாமே உமக்கு தான் சொந்தம். சகல அதிகாரமும் வல்லமையும் உரிமையும் உமக்கு தான் உரியது அப்படின்னு சொல்லி சொல்கிறார். ஆண்டவரே, ஆமென். அதை உணர்ந்து அவர் சொல்லுகிறார். அடுத்தது தாவீதின் குமாரனே சொல்லி கூப்பிடுகிறார். தாவீதின் குமாரன் சொல்லும் போது இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு, யூத ஜனங்களுக்கு தேவன் மெசியாவை அவர் அனுப்புவார். ஆமென். அவர் இந்த ஜனங்களை விடுதலை பண்ணுவதற்காக, இந்த ஜனங்களை மீட்டு ரட்சிப்பதற்காக மெசியா வருவார். தேவனே மனுஷனாக பூமியில வருவார். அவர் தான் இந்த தாவீதின் குமாரன், தாவீதின் சந்ததியில அவர் பிறப்பார் என்பதாக அதையும் சொல்லி அவர் கூப்பிடுகிறார். அவரை ஆண்டவர் என்று சொல்லி விசுவாசிக்கிறார். தாவீதின் குமாரனே அப்படின்னு சொல்லி விசுவாசிக்கிறார். எனக்கு இரங்கும். ஆமென். எனக்கு இரங்கும் என்பதாக, தன்னுடைய தகுதியின் அடிப்படையில் நான் வரல, என்னுடைய குடும்ப அந்தஸ்தின்படி நான் வரல, உம்முடைய இரக்கம் எனக்கு உண்டாகட்டும். அல்லேலூயா. உம்முடைய இரக்கம் எனக்கு உண்டாகட்டும் என்பதாக. அப்ப இன்றைக்கு பாருங்க, அந்த பெண்ணுடைய அந்த விசுவாசம், அவர் பலவந்தம் பண்ணுகிற அவருடைய அந்த ஜெபம், அதை இன்றைக்கு ஆவியானவர் நம்முடைய இருதயத்தில் அவர் பதிய பண்ண போகிறார். ஆமென். பலவந்தம் பண்ணுகிறவர்களாக, ஜெபத்துல தேவனிடத்துல பலவந்தம் பண்ணுகிறவர்களாக. நம்ம பல நேரத்துல மனுஷரிடத்துல போய் பலவந்தம் பண்ணின்னு இருக்கோம் இல்லையா? குடும்பத்துல கணவன் மனைவி கிட்டயோ, இல்ல மனைவி கணவர்கிட்டயோ, இல்ல நீதான் உன்னுடைய இது பாடு, நீதான் செய்யணும், நீதான் ஆரம்பிச்ச, நீதான் இது பாத்துக்கணும், எனக்கு இது பொறுப்பு கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு கணவன் மனைவி தலைமையில போட்டுடுவாங்க, இல்ல மனைவி கணவன் தலைமையில போட்டுடுவாங்க. அல்லது பல அந்த மாதிரியான காரியங்கள் இருக்கிறது. ஆனா தேவன் எப்படி விரும்புகிறாருன்னு சொன்னா, நம்முடைய எல்லா பாரங்களையும் எடுத்து அவர் தலைமையில போட்டு விட வேண்டும் என்று சொல்லி அவர் விரும்புகிறார். ஆமீன். ஆண்டவரே, எனக்கு தெரியாத ஆண்டவரே, நீங்க தான் எனக்கு செய்யணும் இதுல அப்படின்னு சொல்லிட்டு, எனக்கு தகுதி இருக்குதோ தகுதி இல்லையோ, எனக்கு அருகதை இருக்குதோ இல்லையோ, நீங்க தான் எனக்கு செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி செய்வதை தேவன் விரும்புகிறார். சரி, இப்ப அந்த பெண்ணுடைய கோரிக்கை என்ன? அவன் சொல்றான், என் மகள் பிசாசினால் கொடிய வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறாள் என்று சொல்லி கூப்பிட்டான். சத்தமா சொல்லி கூப்பிடுகிறான். பிசாசு ஒரு மனுஷனை பிடித்து, அந்த மகளை பிடித்து அவளை கொடிய வேதனை படித்துக் கொண்டிருப்பதாக அங்க சொல்லுகிறார்.
என்று சொன்ன ஆண்டவர் இயேசுவை குறித்து அவர் கேள்விப்பட்டிருக்கிறார். அவர் வந்து அற்புதங்கள் செய்து கொண்டிருக்கிறார். குருடருடைய கண்களை திறக்குகிறார், வியாதியஸ்தர்கள் எல்லாம் சுகமாக்குகிறார், முடவர்களை அவர் எழும்ப பண்ணுகிறார், மரித்தவர்கள் எல்லாம் உயிரோடு எழுப்புகிறார், அசுத்த ஆவிகளையும் விரட்டி சுகமாக்கி இருக்கிறார் அப்படிங்கிறத கேள்விப்பட்டிருக்கிறார். ஆமென். அவர் சொல்லும் பொழுது அசுத்த ஆவிகள் அவருக்கு கீழ்ப்படுகிறது என்பதாகும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை குறித்து வேத வசனம் சொல்லும் பொழுது 1 யோவான் புஸ்தகத்தை திருப்பிக் கொள்ளுங்க. அதுல 3வது அதிகாரம், 1 யோவான் 3வது அதிகாரம் 8வது வசனம். பாவம் செய்கிறவன் பிசாசினால் உண்டாகி இருக்கிறான். ஏனெனில் பிசாசானவன் ஆதி முதல் பாவம் செய்கிறான். பிசாசுடைய கிரியைகளை அழிக்கும்படிக்கே தேவனுடைய குமாரன் வெளிப்பட்டார். ஆமென். பிசாசுடைய கிரியைகளை அழிக்கும்படிக்காகவே தேவன் வெளிப்பட்டாராம். ஆமென். சாத்தானுடைய கிரியைகள், அவனுடைய செயல்கள், அவனுடைய வல்லமைகள், அவனுடைய செயல்பாடுகள், இதையெல்லாம் அழிப்பதற்காகவே தேவனுடைய குமாரன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் வெளிப்பட்டார். அப்ப சாத்தானுடைய அந்த கிரியைகள் என்ன? ஜனங்களுடைய வாழ்க்கையில நிம்மதியை கெடுக்கிறது, அவங்களுடைய சமாதானத்தை திருடுகிறது, அவங்களுக்கு வந்து வேதனைகளை கொடுக்கிறது, துன்பங்களை கொண்டு வருகிறது, பயங்களை கொடுக்கிறது. இதுதான் பிசாசுடைய கிரியைகள். ஆனால் ஆண்டவர் இயேசு தன்னை குறித்து சொல்லும் போது, நான் அந்த கிரியைகளை அழிக்கும்படிக்காகவே நான் வந்தேன் என்பதாக. யோவான் 10வது அதிகாரத்தை பாருங்க. 10வது அதிகாரம் 10வது வசனம். திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவுமே வருகிறானே அன்றி வேறொன்றுக்கும் வரமாட்டான். திருடன், அங்கே சாத்தானை திருடன் என்று சொல்லி இந்த வேத பகுதி சொல்லப்படுகிறது. அதே 8வது அதிகாரத்தில், யோவான் 8வது அதிகாரத்தில் நீங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது, அவன் பொய்யனாக இருக்கிறான் என்று சொல்லி, கொலை பாதகனாக இருக்கிறான் என்று சொல்லி வேத வசனம் சாத்தானை குறித்து சொல்லி இருக்கிறது. சரி, இப்ப ஆண்டவர் சொல்கிறார், அவன் திருடன், திருடவும் கொல்லவும் அழிக்கவுமே அன்றி வேற ஒன்றுக்குமே அவன் வரமாட்டான் என்று சொல்லி. அப்ப அவன் திருடன், சாத்தான் எப்படி சொல்லப்பட்டிருக்கிறது? திருடன் அப்படி சொல்லும்போது நேர் வழியாக அவன் வரமாட்டான், பக்க வழியாக வருவான். நீங்க அசதியா இருக்கும் பொழுது, நீங்க வந்து ஒரு மாதிரி சோர்வா இருக்கும் பொழுதுதான் பிசாசு வந்து தாக்குவான் என்பதாக அந்த வசனத்தை நம்ம புரிந்து கொள்கிறோம். அப்ப எதை திருடுகிறான்? அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய சமாதானத்தை, குடும்பத்தில் இருக்கிற சந்தோஷத்தை, நிம்மதியை திருடி விடுவான். உங்களுடைய ஆரோக்கியத்தை அவன் திருடி விடுவான், உங்களுடைய பரிசுத்தத்தை அவன் திருடி விடுவான், பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை திருடி விடுவான், பிள்ளைகளுடைய அந்த பரிசுத்த வாழ்க்கை அதை திருடி விடுவான் சாத்தான். அவன் கொல்லுகிறவனாக இருக்கிறான், ஜனங்களை கொலை பாதகனாக அவன் இருக்கிறான் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். அழிப்பான், எதிர்காலத்தை அழிக்கிறவன், வாழ்க்கையை அழிக்கிறவன், குடும்பங்களை அழிக்கிறவன் சாத்தான். அப்ப ஆண்டவர் சொல்லுகிறான், அவன் திருடன், திருடவும் கொல்லவும் அழிக்கவுமே அன்றி வேறு ஒன்றுக்கும் அவன் வரமாட்டான். அதே சமயத்தில் அவன் பொய்யனாக இருக்கிறான் சொல்றாரு பாருங்க ஆண்டவர். பொய்யன் சொல்லும் பொழுது இது பிசாசுதான் செய்கிறான். ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில இது பிசாசுதான் செய்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கண்டுபிடிக்காத அளவுக்கு தந்திரமா செய்யறதுக்கு பேர் தான் அந்த பொய்யன். அதை வந்து மறைத்து அவர்கள் வந்து இது பிசாசு செய்யுதா அப்படின்னு சொல்லி தெரியவே தெரியாது. அப்ப அந்த அளவுக்கு அவன் பொய்யன். மனுஷர்களை காட்டி இவங்கதான் தெய்வம், இவங்களை வணங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பொய்யாக காண்பித்து விடுவான். தேவனை குறித்து தவறான பொய்களை எல்லாம் அவன் சொல்லிக் கொண்டு இருப்பான். ஆனால் வேதம் சொல்லுகிறது, அந்த பிசாசுடைய கிரியைகள் எல்லாவற்றையும் ஆமென் அழிப்பதற்காகவே அவர் இந்த பூமிக்கு வந்தார். ஆமென். இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையில இந்த ஆராதனையில கலந்து கொண்டிருக்கிற சத்தத்தை கேட்கக்கூடிய யாருடைய வாழ்க்கையில எந்த பகுதியில அந்த பிசாசுடைய கிரியைகள் இருந்தாலும் ஆண்டவர் இயேசு சொல்லுகிறார், அவைகளை அழிக்கும்படிக்காகவே நான் இந்த பூமியில வந்தேன். அப்ப அவன் என்ன செய்கிறான்? பிசாசுடைய கிரியைகள் என்ன? நம்ம வாசித்த அதே வசனத்தை பாருங்க. 1 யோவான் 3வது அதிகாரத்துல 8வது வசனத்தை நாம் வாசித்தோம். அதுல பாவம் செய்கிறவன் பிசாசினால் உண்டாயிருக்கிறான், ஏனெனில் பிசாசானவன் ஆதி முதல் பாவம் செய்கிறான். இப்ப பிசாசுடைய கிரியை என்ன? ஒரு மனுஷனை பாவத்தினாலே அவனை கட்டி விடுகிறது தான் பிசாசுடைய கிரியை. அந்த பாவத்தில கட்டி அவன் வந்து தேவனுக்கு விரோதமாக நடக்கமடிக்க செய்து, தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்து, தேவனுக்கு கீழ்ப்படியாமல் போகி அவனை வந்து நரகத்துக்கு கொண்டு போக வைக்கிறது தான் பிசாசுடைய அந்த காரியம். இல்லையா? ஒரு குடி பழக்கம், அல்லது வந்து ஒரு சிகரெட் பழக்கம், அல்லது வந்து இச்சைகளுக்குரிய ஒரு காரியங்கள், அதையெல்லாம் பிசாசு மெல்லமாக ஜனங்களுடைய இருதயத்துல அவன் நுழைத்து அதை வந்து பாருங்க, வந்து எடுத்த உடனே பெரிய ஒரு குடிகாரனாக ஆக்கி விடுகிறது கிடையாது. இல்லை வந்து எந்த ஒரு கொலை பாதகமோ ஒரு இச்சையோ ஒரு விபச்சார பாவமோ பிசாசு மெல்ல அதை வந்து ஆரம்பிக்கிறான். நல்ல அந்த காரியங்கள்லாம் நமக்கு நல்லா தெரியும். படிக்கிற அந்த காலத்திலேயே அல்லது வந்து ஒரு வேலை செய்கிற இடத்துல ஃப்ரெண்டுங்க சொல்லுவாங்க, சின்னதாக ஒரு கிளாஸ் குடிடா, இல்லையா, இது வந்து ஒரு பியர் தான், இது வந்து உடம்புக்கு நல்லது, இது நீ வந்து குடிக்கலாம்
அல்லது இது வந்து வெளிநாட்டு சரக்கு, இது ஒன்றும் போதை ஏறாது, நீ என்ன குடிக்காரனவா ஆக போகிற, சும்மா ஒரு நாள் தானே குடிக்க போகிற, இது நீ குடிச்சு பாரு, உன் உடம்புக்கு ஆரோக்கியமா இருக்கும், இது ஜுரம் அடிக்காது. ஜுரம் அடிக்கிறதுக்கெல்லாம் அந்த சாராயங்களை குடிக்கும்படிக்காக உற்சாகப்படுத்தக்கூடிய சாத்தான் அவ்வளவு தந்திரமாக நுழைந்து விடுவான். அப்ப சரி, ஒரே வீக்கெண்டு தானே, நீ வாரம் ஃபுல்லா கஷ்டப்படுற, இந்த வீக்கெண்ட்ல நீ குடி, மற்ற நாள்ல நீ உண்மையான சபைக்கு போ அப்படின்னு சொல்லலாம் சொல்லுவோம். அப்படிதான் அது ஆரம்பிக்கும். அப்ப அது வீக்கெண்ட்ல ஆரம்பிச்சு, அப்ப ஒவ்வொரு நாளும் அது குடிக்க ஆரம்பிச்சு, ஒவ்வொரு வேலையும் குடிக்க ஆரம்பிச்சு, அது இல்லாம வாழவே முடியாதுங்கிறது போல அந்த குடிக்கு அடிமையாக்கி அவன் விடுவான். ஜனங்க என்ன சொல்லுவாங்க, ஒரு வீக்னஸ்ங்க, அது இல்லாம குடும்பமா வந்து இருக்குது, அது அந்த குடும்பமா அப்படின்னு சொல்லி அப்படி சொல்லுவாங்க. அது குடும்பமா வருகிறது கிடையாது. சாத்தான் அப்படியாக அடிமைப்படுத்தி அந்த குடி வெறியின் ஆவி அப்படியாக கட்டி விடுகிறான். அதே போலதான் மாம்ச கிரியைகள், மனுஷர்களுக்குள்ளாக இருக்கக்கூடிய மாம்ச கிரியைகளை அவன் பயன்படுத்துவான். ஏன்னா அவன் ஆதி முதல் பாவம் செய்கிறான், வானத்துல இருக்கும் பொழுதே. அதனாலதான் அவன் தள்ளப்பட்டான். தேவனை காட்டில நான் உயர்வேன் என்று சொல்லி சொன்ன அந்த பெருமை, அதனாலதான் அவன் கீழே தள்ளப்பட்டான். அப்ப அந்த மாம்ச கிரியைகள் இல்லையா, அந்த மாம்ச கிரியைகளை கொண்டு அந்த ஜனங்களை அடிமைப்படுத்தி விடும். ஒரு கோபத்திற்கு, ஒரு எரிச்சலுக்கு, கட்டுப்படுத்த முடியாத அந்த கொந்தளிக்கிற ஒரு கோபம். வாலிப பிள்ளைகள், படிக்கிற பிள்ளைகளாக இருப்பாங்க, சின்ன வயசுல இருக்கிறவங்களாக இருப்பாங்க. அவங்க கோபத்தை கட்டுப்படுத்த முடியாது, கொந்தளித்து எழும்புவாங்க, எரிச்சல் அவங்களுக்கு உண்டாகும், கசப்பான அந்த வைராக்கியம் இருதயத்தில் இருக்கும், அந்த பெருமை அவர்களுக்குள்ளாக இருக்கும். அவங்களுடைய சுய நீதியை பற்றி பேசிக் கொண்டிருப்பாங்க, அவருடைய குடும்ப பெருமைகளை குறித்து பேசிக் கொண்டிருப்பாங்க, அதுல தன்னுடைய அந்த சுய நலத்தை குறித்து அவங்க பேசிக் கொண்டிருப்பாங்க. அப்ப சாத்தான் அந்த குணாதிசயத்துல அந்த அப்படியான பிடியை வைத்து அடிமைப்படுத்தி அந்த கிரியைக்கு அவன் அடிமை ஆக்கி விடுவான். அப்போஸ்தலர் நடபடிகள் புஸ்தகத்தை பாருங்க, 8வது அதிகாரம். அப்போஸ்தலர் நடபடிகள் புஸ்தகம் 8வது அதிகாரத்துல சீமோன் என்கிற ஒரு மனுஷனை குறித்து அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. அவன் பிலிப்பு போய் அங்க சுவிசேஷம் சமாரிய பட்டணத்தில் அறிவித்த பொழுது அவன் ரட்சிக்கப்பட்டு ஞான ஸ்நானம் பெற்றுக்கொண்டான். இப்ப பேதுருலாம் அங்க பிரசங்கம் பண்ணும்போது அவர்கள் ஜனங்கள் மேல கைகளை வைத்து ஜெபித்த பொழுது அபிஷேகத்தை பெற்றுக் கொள்ளுகிறார்கள். இப்ப இதை இவன் பார்த்துட்டு பணத்தை கொண்டு கொடுத்து, நானும் கை வச்சு ஜெபிப்பேன், எனக்கும் அபிஷேகம் அப்படியான ஜனங்கள் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளணும்னு சொல்லிட்டு, ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்படணும் அப்படிலாம் கிடையாது, நான் கை வச்சு ஜெபிச்சாலும் ஜனங்கள் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னு சொல்லிட்டு அவனுடைய பெருமை. அப்ப அங்க சொல்றான், பேதுரு சொல்லுகிறார் பாருங்க, 8வது அதிகாரத்துல 8வது அதிகாரம் அதுல 23வது வசனம். பேதுரு சொல்லுகிறார் அந்த மனுஷனை பார்த்து, நீ கசப்பான குச்சிலும் பாவக்கட்டிலும் அகப்பட்டிருக்கிறதாக நான் காண்கிறேன். ரட்சிக்கப்பட்ட மனுஷன், ஞானஸ்நானம் பெற்றிருக்கிறவன், சபைக்கு போகிற ஜனம். அப்ப அங்க வசனம் சொல்லுகிற கசப்பான பிச்சு, சாத்தான் அப்படியாக அதை அடிமைப்படுத்தி விடுவான். கோபத்துல, எரிச்சல்ல, பழி வாங்குகிறதுல, மன்னிக்க முடியாத குணாதிசயத்துல, அது ஒரு தீய பழக்கங்கள அப்படின்னு சொல்லி அடிமைப்படுத்தி விடுவான். அதை கண்டுபிடிக்கணும். முரட்டாட்டத்துல, வீம்புக்கு பண்ணக்கூடிய காரியங்கள்ல அதை இன்னும் கண்டுபிடிக்க வேண்டும். ஆமென். அப்ப பிசாசு அப்படி செய்கிறான். இரண்டாவது வேற என்ன அவனுடைய கிரியை? நம்ம வாசித்த அந்த பகுதியில அந்த மகளை வசனம் சொல்லுகிறது, பிசாசு கொடிய வேதனைப்படுத்துகிறான். ஆமென். பிசாசு அந்த மகளை பிடித்து கொடிய வேதனையை கொண்டு வருகிறான். சரீரத்துல சரியான வேதனையை கொண்டு வருகிறான், சரீரத்துல வியாதிகளை கொண்டு வருகிறான். எல்லா வியாதியையும் பிசாசு தான் கொண்டு வருகிறான் அப்படின்னு சொல்லிடக்கூடாது இல்லையா? நம்ம ஒரு சாப்பாட்டு பழக்கம், ஒரு சில பேர் எண்ணெயா ஊத்தி நெய்யா ஊத்தி சாப்பிட்டு அப்புறம் அதனால பாதிப்பு உண்டாகும், அல்லது சர்க்கரையா அப்படியா சொல்லிட்டு, அல்லது ஒரு சுத்தம் பத்தல, அல்லது இந்த கிளைமேட்டுகளினால இல்லையா, குளிர் ஒத்துக்காது, வெயில் ஒத்துக்காது, இப்படிப்பட்ட காரியங்களால பல வியாதிகள் வரலாம். ஆனால் ஒரு சில வியாதி சாத்தான் கொண்டு வரக்கூடிய வியாதி. சாத்தான் அப்படியே அந்த பலவீனத்தின் கட்டுனால அவன் கட்டி விடுவான். லூக்கா நற்செய்தி புஸ்தகத்துல 13வது அதிகாரத்தை திருப்பிக் கொள்ளுங்க. லூக்கா நற்செய்தி புஸ்தகம் 13வது அதிகாரத்துல 16வது வசனம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், இதோ சாத்தான் 18 வருஷமாய் கட்டியிருந்த ஆபிரகாமின் குமாரத்தியாகிய இவளை ஓய்வு நாளில் இந்த கட்டிலிருந்து அவிழ்த்து விட வேண்டியதில்லையா? அப்ப அந்த பலவீனப்படுத்துகிற ஆவி, ஒரு வியாதியை குறித்து கூன் வளைந்திருக்கக்கூடிய ஒரு பெண். ஜனங்கள் என்ன பண்ணிருப்பாங்க, இல்லைங்க வயசாயிடுச்சு அதனால கூன் விழுந்துடுச்சு, இல்லைங்க அவங்க குடும்பத்துல இந்த வயது வந்தாக்கா எல்லாருக்கும் கூன் விழுது, இல்லையா அவர் என்ன பாவம் செய்தாலும் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் கிட்ட போய் விசாரிச்சா இந்த டிஸ்க் தேஞ்செடுத்து அந்த டிஸ்க் தேஞ்செடுத்துன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஆனா ஆண்டவர் இயேசு என்ன சொல்றாரு பாருங்க, இந்த பெண்ணை 18 வருஷமாக பலவீனப்படுத்துகிற ஆவி அவளை கட்டி வைத்திருக்கிறது. அப்ப அந்த ஆவியை விரட்டி துரத்தின பொழுது அவளுடைய கட்டுகள் அவிழ்க்கப்பட்டது, அவள் சுகம் அடைந்தாள். ஆமென்.
கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நன்மை செய்கிறவராக அவர் சுற்றி திரிந்தது மாத்திரமல்லாம பிசாசின் வல்லமையில அகப்பட்டவர்களை குணமாக்குகிறவராக அவர் சுற்றி திரிந்தார். ஆமென். இன்னைக்கு எப்படிப்பட்ட அந்த பலவீனங்கள், எப்படிப்பட்ட அந்த வியாதிகள் இருந்தாலும் ஆண்டவரை நோக்கி, ஆண்டவரே உம்முடைய விடுவிக்கிற வல்லமை என் மேல இறங்கி வரட்டும், இது சாத்தானால் உண்டான கட்டாக இருந்தால் அதிலிருந்து எனக்கு விடுதலை உண்டாகட்டும் என்று சொல்லி நம்ம ஜெபிக்கும் பொழுது தேவன் அதுல விடுதலையை நமக்கு தருகிறார். அதே சமயத்துல பிசாசுடைய கிரியை என்ன? ஜனங்களுடைய இருதயத்துல நல்லா கவனிங்க, பயத்தை அவன் கொண்டு வந்து விடுவான். முக்கியமா மரண பயத்தை கொண்டு வந்து விடுவான். தூங்க முடியாது. தூக்கத்துல கெட்ட கெட்ட கனவாக வந்து கொண்டு இருக்கும். வந்து செத்து போயிடுற மாதிரி, சவப்பெட்டியில அடக்கம் பண்றது போல, அல்லது வந்து ஒரு ஆக்சிடென்ட் நடக்கிறது போல அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன ஒரு சதை பிடிப்பாக இருந்தாலும் 2 எலும்புகள் 2ஆ முறிந்து விட்டது போல பயம் உண்டாகிவிடும். நீங்க ஒரு சின்ன ஒரு வயிற்று வெளி அல்லது ஒரு சின்ன ஒரு காரியம் சொன்னாலே அதை குறித்து சாத்தான் அதன் மூலியமாக பயத்தினால அந்த ஜனங்களை அவன் கட்டி விடுவான். குழப்பத்தினால, மன குழப்பத்தினால சரியான ஒரு தெளிவான தீர்மானம் எடுக்க முடியாதபடிக்கு அப்படியாக பிசாசு, இதெல்லாம் பிசாசுடைய கிரியைகள். இப்படி பல விதமாக பிசாசுடைய கிரியைகள் இருந்தாலும் ஆண்டவர் இயேசு சொல்லுகிறார், அந்த கிரியைகளை எல்லாம் அழிக்கும்படிக்காகவே நான் மனுஷகுமாரன் பூமிக்கு வந்தேன். அல்லேலூயா. கரங்களை தட்டி கர்த்தருக்கு நாம் நன்றி செலுத்தலாம். எரிச்சலின் ஆவி, கோபத்தின் ஆவி, அந்த பெருமையின் ஆவி, அல்லது பலவீனத்தின் கட்டு, அல்லது வந்து ஒரு பாவத்திற்கு அடிமைப்படுத்தப்பட்டிருக்கிற அந்த கட்டு, அதிலிருந்து நான் விடுதலையை தருவேன் என்பதாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு சொல்லுகிறார். சரி, அப்ப அந்த பெண்ணு இதையெல்லாம் அவர் செய்ய வல்லமை உள்ளவர் அப்படிங்கிறத அவள் விசுவாசிக்கிறார். அதுதான் நல்லா கவனிக்கணும். தன்னுடைய மகளை அசுத்தாவி பிடித்துக் கொண்டு அது கொடிய வேதனை படுத்திக் கொண்டு இருக்கிறது. இதிலிருந்து விடுதலையாக்க ஆண்டவர் இயேசுவால தான் முடியும். ஆமென். அதனால அவரை தேடி வருகிறார். அல்லேலூயா. ஒரு காரியம் இது பிசாசு தான் செய்கிறான் அப்படின்னு சொல்லி நீங்க கண்டுபிடிச்சிட்டாலே அதுல வந்து உங்களுக்கு பாதி விடுதலை. ஆனா அந்த அநேகர் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. இது என்ன, இது வந்து ஒரு மாதிரி நரம்பு தளர்ச்சி, இல்ல இது வந்து அவங்களுக்கு வந்து ஜுரம் அடிச்சது அதனாலதான் இப்படி இருக்கிறது, இல்ல வந்து வேலையில கொஞ்சம் டென்ஷன் அதனாலதான் அவர் வந்து இப்படி இருக்கிறாரு, அவர் வந்து அவங்க குடும்பத்துல வந்து சித்தப்பா இப்படிதான் கோபக்காரா இருந்தார் அதனாலதான் இவன் வந்து இப்படி எரிச்சலாக இருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு வீண் காரணங்கள் சொல்லி கொண்டு இருப்பாங்க. அது வந்து இது பிசாசு தான் இது செய்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்க தெரியாது. அப்படி சொன்னாலும் அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவம் அவர்களுக்கு இருக்காது. ஆனா இந்த பெண்ணு பாருங்க, இவள் சொல்றா, என்னுடைய மகள் பிசாசினாலே பிடிக்கப்பட்டு கொடிய வேதனைப்படுகிறாள். அப்ப அவள் படக்கூடிய அந்த வேதனை பிசாசினால்தான் அவள் படுகிறாள் அப்படிங்கிறத அந்த பெண்ணை ஒத்துக்கொள்ளுகிறாள். பாருங்க, தாழ்த்தி தன்னை தாழ்த்தி ஆண்டவரிடத்துல வந்து அவள் ஜெபிக்கிறாள். அல்லேலூயா. அப்ப நம்ம அந்த அறிந்து கொள்ளும் பொழுதே பாதி விடுதலை. நீங்க ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை தேடி வந்துட்டா உங்களுக்கு பூரண விடுதலையை ஆண்டவர் நமக்கு கொடுத்து விடுவார். ஏன் அவள் தேடி வந்தா என்று சொன்ன, என்னுடைய மகள் அப்படி வேதனை படக்கூடாது என்கிறத விரும்புகிற ஒரு நல்ல தாய். ஆமே. அவ தாழ்த்தி அது வந்து ஒத்துக்கொண்டு என்ன நினைப்பாங்க இல்லையா, ஒரு மகள் எத்தனை வயதுள்ள ஒரு மகளோ மற்றவங்க என்ன நினைப்பாங்க, அது கேள்விப்பட்டா என்ன நினைப்பாங்க, தப்பா நினைப்பாங்களே, இது வந்து அப்படியே இருந்தாலும் பரவாயில்ல, இது வந்து மறைச்சி நம்ம வைத்துக் கொள்ளுவோம், 4 பேர் இதற்கு போய் இயேசுவை தேடுகிறது மூலியமாக அவமானம் உண்டாக்கி விடுங்க அப்படின்னு சொல்லி மறைச்சி வைக்கல. பாருங்க, அந்த பெண் அவள் தாழ்மையாக ஆண்டவர் இயேசுவை அவள் தேடி வந்தாள். ஆமென். சரி, இப்போ நடந்ததை பாருங்க. இங்கதான் நம்முடைய ஜெப வாழ்க்கை, இந்த பலவந்தம் பண்ணக்கூடிய ஜெப வாழ்க்கை, நம்முடைய ஜெப வாழ்க்கையில அநேக அந்த சோர்வுகள், அந்த தடைகள், அதையெல்லாம் எப்படி நம்ம மேற்கொள்ள கர்த்தர் நமக்கு உதவி செய்கிறார் என்பதை இன்றைக்கு நம்ம அதில் அறிந்து கொள்ள முடியும். 23வது வசனத்தை பாருங்க. மத்தேயு 15:23 வசனம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பாருங்க, அவர் வந்து ஒத்துக்கொள்கிறான், தாழ்மையாக இருக்கிறான், அவர் ஆண்டவர் கூப்பிடுகிறான், தாவீதின் குமாரன் சொல்றான், இறங்கும் சொல்லி சொல்கிறான். தன்னுடைய மகளுக்கு இப்படி பிரச்சனை என்னமோ தெரியலங்க, ஏதோ ஒரு வேதனையாகுது, வந்து ஜெபிச்சு விட்டுட்டு போங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி அவங்க இவன் என்ன சொல்லுகிறா, பிசாசு பிடித்து இருக்கிறது அப்படிங்கிறத தெளிவா சொல்லுகிறாள். பாருங்க, அவருடைய தாழ்மை. அப்படி சொல்லிட்டு இப்ப நல்லா கவனிங்க, 23வது வசனத்துல, அவளுக்கு பிரதியுத்தரமாக அவர் ஒரு வார்த்தையும் சொல்லவில்லை. எப்படி இருந்திருக்கும்? அவளே வந்து பக்கத்து தேசத்திலிருந்து வருகிறார், தூரத்திலிருந்து அவள் வருகிறார், அவருடைய மகள் வேதனைப்பட்டு கொண்டு இருக்கிறார். என்னென்னலாம் எப்படிலாம் ஆண்டவர் அப்ரோச் பண்ணணுமோ அப்படிலாம் அப்ரோச் பண்ணுகிறார். இப்போ வசனம் சொல்லுகிறது, அவர் வந்து பதில் சொல்லவே இல்லையா. எத்தனை ஜெபங்கள் ஜெபித்து ஜெபித்து ஆண்டவருக்கு பதில் சொல்லவே இல்லை, அவர்கிட்ட பதில் கிடைக்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சோர்ந்து போய் இருக்கக்கூடியவர்கள் இருக்கிறாங்க. இல்ல வேற யாராவது இருந்தா இந்த பெண்ணு என்ன சொல்லியிருந்திருப்பா, என்ன நான் அவரை தேடி வந்தேன், இந்த பாட்டு பதில் சொல்லாம போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி போயிட்டு இருக்கு.
நமக்கு இப்ப இந்த சம்பவம் பாருங்க, ஆண்டவர் எழுதின அநேக அற்புதங்கள் இந்த வேதத்துல எழுதப்பட்டிருக்கிறது. எல்லா அற்புதங்களிலும் வித்தியாசமான இந்த சம்பவம், இது நீங்க வேற எந்த பகுதியிலையும் பார்க்கவே முடியாது. ஆண்டவர் இப்படி நடந்ததை நீங்க வேற எந்த பகுதியிலையும் பார்க்கவே முடியாது. சொன்னா அவரை குறித்து வேதம் சொல்லும் பொழுது அவர் ஜெபத்தை கேட்கிறவர். ஆமென். அவரை குறித்து வேதம் சொல்லும் போது அவர் உபத்திரவப்பட்டவருடைய உபத்திரவத்தை அற்பமாய் எண்ணாதவர், அவர்களை அருவருக்காதவர், அவர்கள் கூப்பிடும் பொழுது முகத்தை திருப்பிக் கொள்ளாதவர், அவர்கள் நோக்கி கூப்பிடும் பொழுது அவர்களுக்கு மறு உத்தரவு தருகிறவர். இதுதான் நம்ம ஆண்டவர். இப்படிப்பட்ட ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை தான் நம்ம அறிந்து இருக்கிறோம். ஆனா இங்க பதில் கொடுக்கவே இல்லையா, அவர் பாட்டுட்டு போய்கொண்டே இருக்கிறார் என்கிறதாக. அப்போ நமக்கு எப்படி தோணுகிறது, ஆனா ஆண்டவர் தான் என்ன செய்கிற அப்படிங்கிறத அறிந்து அங்கே அவர் செய்கிறார். ஆமென். ஒரு 3 காரியத்தை அவருடைய வாழ்க்கையில செய்ய ஆண்டவர் சித்தமா இருக்கிறார். அதுதான் நம்முடைய வாழ்க்கையிலையும் நம்முடைய ஜெபத்திலையும் தேவன் நமக்கு செய்ய அவர் சித்தமாக அவர் இருக்கிறார். முதல் காரியம் என்ன, அவருடைய விசுவாசத்தை ஆண்டவர் சோதிக்க அவர் விரும்புகிறார். அப்ப ஜெபத்துல நான் தேவனை ஒரு காரியத்துக்காக ஜெபிக்கும் பொழுது, ஒரு அற்புதத்திற்காக, ஒரு விடுதலைக்காக நான் கேட்டு வரும்பொழுது என்னுடைய விசுவாசத்தை ஆண்டவர் சோதிப்பார். 2வது, அந்த பெண்ணு இயேசுவே ஆண்டவரே எனக்கு மனம் இறங்குன்னு சொல்லி கூப்பிட்ட மாத்திரத்துல அவருடைய விசுவாசத்தை கண்டுபிடித்து விட்டார். அவருடைய விசுவாசம் உண்மையானதுன்னு சொல்லி ஆண்டவருக்கு நல்லா தெரியும். ஆனால் இப்போ அந்த விசுவாசத்தை மற்றவர்களுக்கு காண்பிப்பதற்காக ஆண்டவர் இப்படி அவர் செய்கிறார். அப்ப என்னுடைய விசுவாசத்தையும் மற்றவர்களுக்கு முன் உதாரணமாக காட்டும்படிக்காக இப்படியான காரியத்தை ஆண்டவர் செய்வார். 3வது ஒரு காரியத்தை அவருடைய வாழ்க்கையில செய்ய விரும்புகிறார். அது என்ன, அவருக்கு இதை காட்டிலும் ஒரு மேலான ஒரு வழி இருக்கிறது. ஆமென். ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள, அற்புதங்களை பெற்றுக்கொள்ள இதை காட்டிலும் ஒரு மேலான வழியை அவளுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறார். அந்த 3 காரியத்தையும் அவர் நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் அவர் செய்கிறார். சரி, அப்ப முதலாவது ஆண்டவர் நம்முடைய விசுவாசத்தை சோதிக்கிறார். இன்னைக்கு நம்ம வியாதி சுகமாக வேண்டும், இல்ல குடும்பத்துல ஒரு மாற்றம் உண்டாக வேண்டும், இல்ல மகளுடைய வாழ்க்கை அதுல சீர்பட வேண்டும், அல்லது இந்த காரியத்துல ஒரு விடுதலை உண்டாக வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆண்டவரிடத்துல நம்ம ஜெபம் பண்ணுகிறோம். அப்படி ஜெபம் பண்ணும் பொழுது அவரை நோக்கி கூப்பிடுகிறோம், எல்லாம் செய்கிறோம். அப்ப தேவன் முதலாவது என்னுடைய விசுவாசத்தை அவர் சோதிப்பார். ஆமென். இந்த அம்மா இந்த ஐயா என்னை கூப்பிடுகிறாரு, ஆண்டவரேன்னு சொல்றாரு, தாவீதின் குமாரன்னு சொல்ற, உண்மையா என்னை விசுவாசித்து தான் அவர் கூப்பிடுகிறாராம் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் அதை அவர் சோதித்து பார்ப்பார். ஆமென். உண்மையாக தாழ்மையாகத்தான் இவர் இருக்கிறாரா அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சோதித்து அவர் பார்ப்பார். அல்லேலூயா. உறுதியாக நிற்கிறாங்களா, பலவந்தம் பண்ணக்கூடிய ஒரு ஜெபத்தினால என்னை தொடர்ந்து வருகிறார்களா அப்படிங்கறது ஆண்டவர் அதை சோதித்து பார்ப்பார். நீங்க விரும்புகிற காரியம் சீரியஸா உங்களுக்கு வேணுமா இல்லையா? எத்தனை பேர் பாருங்க, ஒரு காரியத்தை நம்ம கேட்கிறோம், மறந்து போய்விடுவோம், சீரியஸா தேவையில்லை, அது இல்லாம இருந்தாலும் ஆண்டவரே பரவாயில்ல நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லுகிறது போல நம்ம ஆகி விடுவோம். அப்ப சீரியஸா நம்ம அதை விரும்புகிறோமா அப்படின்னு சொல்லி ஆண்டவர் அதை கேட்பார். அதே சமயத்துல அந்த நன்மையை பெற்றுக்கொண்டு நான் நன்றி உள்ளவனாக நான் இருக்கிறேனா அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் அதில் நிச்சயமாக என்னை அவர் சோதிப்பார். அல்லேலூயா. அநேகர் பாருங்க ஆலயத்துல ஆண்டவரை தேடி வருவாங்க, ஒரு நன்மை வேண்டும், நல்லது, அவரை தான் நம்ம தேடுகிறோம், அவர் தான் நமக்கு நன்மை செய்கிறவர். ஆனா அந்த நன்மையை நாம பெற்றுக்கொண்ட பிறகு எப்படி நம்ம செயல்படுவோம், உண்மையா இருப்போமா, அவரை தொடர்ச்சியாக நம்ம தேடுவோமா, வேலைக்காக நம்ம தேடி வருவோம். ஆண்டவர் அந்த வேலையை கொடுத்த மாத்திரத்துல அதுக்கப்புறம் அது ஏன் பிரதர் ஆலயத்துக்கு வரல அப்படி சொன்னா, இல்லைங்க வாரம் ஃபுல்லா வேலை, ஞாயிற்றுக்கிழமை தான் ஓய்வு, அன்னைக்கு ஒரு நாள் தான் இருக்குது, ஒரு நாள் தான் வீட்டை சுத்தம் பண்ணணும், கோர்ஸ் பண்ணணும், கடைக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவரை அசட்டை பண்ணி விடுவார்கள். அப்ப ஆண்டவர் அதை சோதித்து பார்க்கிறார். நம்முடைய ஆலயத்துல பாருங்க ஒரு உபவாச கூட்டம், அந்த உபவாச கூட்டத்துல ஒரு குறிப்பிட்ட நபர் இப்படியாக ஜெபிக்கிறார். அவர் என்ன சொல்லி ஜெபிக்கிறார், ஆண்டவரே ஒரு வேலை எனக்கு நீங்க கிடைக்கும்படிக்கு செய்யுங்க, இந்த வேலையை கொடுத்தால் நான் கிடைக்கிற அந்த சம்பளத்துல நான் பாதியை நான் ஆலயத்துக்கு நான் தேவனுக்கு கொடுப்பேன் அப்படின்றதாக பொருத்தனை பண்ணி ஜெபிக்கிறார்கள். இந்த காரியம் எனக்கு சீரியஸா வேண்டும் சொன்னா என்னுடைய மற்ற காரியங்களின் மூலியமாக ஒழுங்குபட வேண்டும் என்பதாக. அப்ப ஒரு சில வாரங்கள் ஆகினது, தேவன் அந்த ஜெபத்திற்கு பதில் கொடுத்தார். ஆமென். நம் பொருத்தனை பண்ணி ஜெபிக்கிற அந்த ஜெபத்தை தேவன் கேட்டு பதில் தருகிற தேவனா இருக்கிறார். ஆண்டவரே இதை நீங்க செய்யுங்க, நான் இப்படி செய்கிறேன், அதுதான் அந்த பொருத்தனை ஜெபம்.
அப்படியாக ஜெபித்து அந்த வேலையையும் பெற்றுக்கொண்டு கர்த்தருக்கு உண்மை உள்ளவராக அந்த அப்படியே சொல்லப்பட்டபடியே அந்த பாதி சம்பளத்தை வாங்கின அந்த பாதி சம்பளத்தை கொண்டு வந்து ஆலயத்துல தேவனுக்கு அந்த காணிக்கையாக அதை கொடுத்தார்கள். ஆமென். இப்போ ஒரு பக்கம் வேலையை வாங்கி கொண்டு இல்லை எனக்கு வந்து தூரமா இருக்கிறது, எனக்கு வந்து ஓய்வா இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு போகக்கூடிய ஜனங்கள், இன்னும் ஒரு சிலர் பேர் உண்மை உள்ளவர்களாக ஆண்டவரை உறுதியாக பற்றி கொள்ளக்கூடிய ஜனங்களாக அவர்கள் இருக்கிறார்கள். அப்ப ஆண்டவர் சொல்கிறார், அந்த 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 விசுவாசத்தை நான் வந்து சோதித்து நான் பார்ப்பேன் என்பதாக. 1 பேதுரு புஸ்தகத்தை எடுத்துக்கொள்ளுங்க, 1வது அதிகாரம், அதுல 7வது வசனம். அழிந்து போகிற பொன் அக்கினியினாலே சோதிக்கப்படும், அதை பார்க்கிலும் அதிக விலையேற பெற்றதாக இருக்கிற உங்கள் விசுவாசம் சோதிக்கப்பட்டு இயேசு கிறிஸ்து வெளிப்படும் பொழுது உங்களுக்கு புகழ்ச்சியும் கனமும் மகிமையும் உண்டாக காணப்படும். ஆமென். அப்ப என்னுடைய விசுவாசமானது விலையேற பெற்றது இல்லையா? ஒரு பொண்ணை அக்கினியில போட்டு அதை சோதிக்கிறாங்க. ஏன் சொன்னா அது பொண்ணா இல்லையா, இது வந்து மரக்கட்டையா, அல்லது வந்து சேறு ஒட்டினு இருக்கிறதா, அல்லது வந்து பிளாஸ்டிக்கா, அல்லது வந்து வைக்கோலா, அது அக்கினியில போட்டா அது தெரியும் இல்லையா? அப்ப அது பொண்ணாக இருந்ததுன்னா அது எழும்பி பிரகாசிக்கும். ஆமென். அப்ப என்னுடைய விசுவாசம் இன்னைக்கு சொல்லுங்க, ஆண்டவரே என்னுடைய விசுவாசம் பொன்னாக அது பிரகாசிக்க வேண்டும். அல்லேலூயா. உண்மை நான் வந்து உண்மையா நான் தேடுவேன், நான் வந்து தாழ்மையா நான் தேடுவேன். ஆண்டவரே வந்து ஒரு நீங்க பதில் கொடுக்காதது போல இருந்தாலும் நான் உண்மை தொடர்ந்து நான் பற்றி கொள்வேன். ஆமென். உங்களுடைய சபையை நான் வந்து உறுதியாக நான் தேடி வருவேன். எத்தனை பேர் அப்படியா ஒப்பு கொடுக்கிறீங்க? கரங்களை உயர்த்தி ஆண்டவருக்கு காண்பீங்க. ஆண்டவரே நான் விரும்பின காரியம் நடக்காதது போல இருந்தாலும் சரி, எனக்கு நீ பதில் கொடுக்காதது போல இருந்தாலும் சரி இல்லையா, நான் வந்து கர்த்தரை உறுதியாக நான் தேடுவேன். ஒரு சின்ன ஒரு மழை, சின்ன ஒரு பனி இல்லையா, ஒரு சின்ன ஒரு 2 கிலோமீட்டர் தூரம் இல்லையா, இல்ல நான் அப்படி தடைப்பட்டு போக மாட்டேன். இன்றைக்கு நான் என்னை ஒப்பு கொடுக்கிறேன். என்னுடைய விசுவாசத்தை சோதிச்சு பாருங்க, அது பொன்னாக அது பிரகாசிக்கும். அல்லேலூயா. பொன்னாக அது ஜுவாலிக்கும். அல்லேலூயா. கர்த்தர் அப்படியான ஒரு விசுவாசத்தை நம் ஒவ்வொருவருக்குள்ளரும் அவர் பலப்படுத்துவார். ஆமென். கர்த்தர் அதை நமக்கு செய்வார் பாருங்க. அல்லேலூயா. அப்போ அது அந்த காரியத்துக்காக ஏன் சொன்னா அப்படி அநேக காரியங்களை நாம் பார்த்து விடுகிறோம். அநேக ஆண்டவரை தேடும் பொழுது அந்த ஒரு இருக்கக்கூடிய வாஞ்சை, அந்த கேட்ட காரியத்தை பெற்றுக்கொண்ட பிறகு அதிலிருந்து அவர்கள் சோர்ந்து போய் விடுகிறார்கள், அநேக காரணம் சொல்லி விடுகிறவர்களாக இருக்கிறார்கள். ஊழியக்காரர்கள் சபைக்கு ஜனங்கள் வேண்டும் இல்லையா, சபைக்கு ஆத்துமாக்கள் வேண்டும், ஆண்டவருக்கு ஆத்துமாக்கள் வேண்டும். ஆமென். அப்ப ஆண்டவர் அதற்காக தன்னுடைய ஜீவனையே கொடுத்தார், ரத்தத்தையே சிந்தினார், சபையை ஸ்தாபித்தார். இன்னைக்கு ஊழியக்காரர்களை வைத்து அந்த ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்தும்படிக்காக செய்கிறார். அப்ப சபைக்கு ஆத்துமாக்கள் வேண்டும். அப்ப அதுக்காக ஊழியக்காரர்கள் பிரயாசப்படுகிறார்கள் இல்லையா? டெலிபோன் மேல டெலிபோன் பண்ணி அவங்களை பலப்படுத்தி, சோர்வுகளில உற்சாகப்படுத்தி, அவங்களுக்கு கேள்விகளுக்கெல்லாம் பதிலை கொடுத்து, அதையெல்லாம் ஊழியக்காரர்கள் மூலியமாக தேவன் செய்கிறார். ஏன்னு சொன்னா சபைக்கு ஜனங்கள் வேண்டும். அப்ப நான் ஒரு சமயம் ஆண்டவரிடத்துல ஜெபித்தேன். அப்ப ஆண்டவர் சொல்றாரு, ஏன் சபைக்கு மாத்திரமா ஜனம் வேண்டும், ஜனங்களுக்கு சபை வேண்டாமா இல்லையா? ஜனத்துக்கு சபை வேண்டாமா? எத்தனை பேருக்கு சபை வேண்டும் சொல்லி நீங்க விரும்புகிறீங்க? கரங்களை உயர்த்த. எத்தனை பேருக்கு இந்த சபை வேண்டும்? ஆமென். சபை இல்லாம என்னால இருக்க முடியாது. கர்த்தரை நான் வந்து ஆராதிக்காம என்னால இருக்க முடியாது. கர்த்தரை ஆராதிக்காம இருக்க முடியாதுன்னு சொல்றவங்க கரங்களை உயர்த்துங்க. ஹல்லேலூயா. ஆமென். சபைக்கு தான் ஜனங்கள் வேணும். அப்ப வந்து அவங்க வரட்டும், ஊழியக்காரங்க வரட்டும், 10 தடவை டெலிபோன் பண்ணட்டும் அப்படின்னு சொல்லிட்டு விரும்பு பண்ணுகிறது விசுவாசம் இல்லை. அது வந்து ஒரு பலவந்தமான விசுவாசம் இல்லை. என் ஆலயத்துல போய் ஆராதிக்காம என்னால இருக்க முடியாது. அல்லேலூயா. அது எவ்வளவு தடை வரட்டும், எவ்வளவு வந்து ஒரு சோர்வு வரட்டும், ஆண்டவர்கிட்ட ஜெபித்து ஜெபித்து பதில் இல்லாம இருக்கட்டும், நான் அவரை உறுதியாக நான் பற்றி கொள்ளுவேன். ஆமென். அப்படிப்பட்ட விசுவாசம் இருக்கிறவங்க கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. சரி, இப்ப 2வது ஒரு காரியத்தை அந்த பெண்ணுடைய வாழ்க்கையில ஆண்டவர் செய்ய விரும்புகிறார் பாருங்க. 23வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். மத்தேயு 15:23 பிற்பகுதி. அப்பொழுது அவருடைய சீஷர்கள் வந்து, இவள் நம்மை பின்தொடர்ந்து கூப்பிடுகிறாளே, இவளை அனுப்பிவிடும் என்று அவரை வேண்டிக் கொண்டார்கள். அதற்கு அவர், காணாமல் போன ஆடுகளாகிய இஸ்ரவேல் வீட்டாரிடத்திற்கு அனுப்பப்பட்டனே அன்றி மற்றபடி அல்ல அப்படின்னு சொல்லி சொல்றார். இப்ப சீடர்கள் சப்போர்ட் பண்றாங்க அந்த பெண்ணுக்கு. பெண் ஆண்டவரே ஆண்டவரேன்னு சொல்லி இயேசுவை பின்பற்றி கொண்டே வந்து கொண்டு இருக்கிறார். ஆண்டவர் ஒன்றும் பதில் கொடுக்காம அவர் நடையை கட்டி கொண்டே இருக்கிறார். இப்ப சீடர்களுக்கு இதை தாங்க முடியல. சீடர்கள் சொல்றாங்க, ஆண்டவரே ஏதாவது இந்த பெண்ணுக்கு செய்து ஏதாவது அனுப்பி விடுங்க. இவங்க யாரு? இவங்க தான் ஊழியக்காரர்கள் அல்லது நம்முடைய ஜெப நண்பர்கள். இல்ல நீங்க வந்து உங்களுடைய காரியத்துக்காக நீங்க தான் பலவந்தம் பண்ணி நீங்க ஜெபிக்க வேண்டும். ஆமென்.
உங்களுடைய அற்புதத்துக்காக நீங்க தான் ஜெபிக்க வேண்டும். அப்ப ஆலயத்துல வருகிறீங்க, ஊழியக்காரர்கிட்ட சொல்லி ஜெபிக்கிறீங்க, ஊழியக்காரர்கள் உங்களோடு கூட சேர்ந்து ஜெபிக்கிறார்கள், அந்த ஜெபத்துல உதவி செய்கிறார்கள். ஆமென். ஆனா நீங்க தான் அதுல போராடி ஜெபிக்க வேண்டும். நீங்க தான் பலவந்தம் பண்ணி ஜெபிக்க வேண்டும். அந்த சபைக்கு போனேன், அந்த ஊழியர் ஜெபித்தார் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க அமைதியாக இருந்து விட முடியாது. பலவந்தம் பண்ணி ஜெபிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். ஆமென். சரி, அப்ப சீடர்கள் சொன்ன உடனே ஆண்டவர் என்ன சொல்றாரு பாருங்க. ரெண்டாவது ஆண்டவர் என்ன செய்கிறாரு, நான் இந்த பெண்ணுக்காக நான் வரல, இஸ்ரவேல் ஜனத்துக்காக தான் நான் வந்தேன் அப்படி என்பதாக ஆண்டவர் அங்கு சொல்லும் பொழுது அந்த பெண்ணுக்கு எவ்வளவு ஒரு வேதனை உண்டாகி இருக்கும் பாருங்க. எந்த அளவுக்கு ஒரு அவமானம் உண்டாயிருக்கும், எந்த அளவுக்கு ஒரு தலைக்குனிவு உண்டாயிருக்கும். என்ன சொல்றாரு, இந்த கானானிய ஜனங்களோடு நான் அந்த உடன்படிக்கை பண்ணவில்லை, இஸ்ரவேல் ஜனங்கள் கூட தான் நான் உடன்படிக்கை பண்ணியிருக்கிறேன். அற்புதங்களும் ஆசீர்வாதங்களும் அவங்களுக்கு தான் சொந்தம், அவங்க முதல்ல அதை பெற்றுக்கொள்ளட்டும் என்று சொல்லி ஆண்டவர் சொல்றார். வாயை அடைத்து போட்டு விடுகிறது போல அதுவும் அந்த வார்த்தையை அந்த பெண்ணு கிட்ட கூட ஆண்டவர் சொல்ல, முகத்தையே கொடுக்கல. நல்லா கவனிங்க, இந்த சம்பவம் நம்ம இருதயத்துல பதிய வேண்டும் என்று சொல்லி ஆவியானவர் விரும்புகிறார். முகத்தை கூட கொடுக்கல. சீடர்களிடத்தை பார்த்து சொல்லுகிறார், என்ன விளையாடுறீங்களா நீங்க, நான் இந்த ஜனங்களுக்காக வரல, இஸ்ரவேல் ஜனங்களுக்காக வந்தேன், அவளுக்கு அற்புதம் செய்ய சொல்லி கேட்கிறீங்களே என்று சொல்லிட்டு சீடர்களிடத்துல ஆண்டவர் சொல்லுகிறார். அந்த பெண்ணுக்கு எவ்வளவு ஒரு வேதனையாக இருந்திருக்கும் பாருங்க. அப்போஸ்தலர் நடபடிகள் புஸ்தகம் 3வது அதிகாரத்தை பாருங்க. அப்போஸ்தலர் நடபடிகள் புஸ்தகம் 3வது அதிகாரம் கடைசி வசனம். அதுல வசனம் சொல்லுகிறது, அவர் உங்கள் எல்லாரையும் உங்கள் பொல்லாங்குகளிலிருந்து விலக்கி உங்களை ஆசீர்வதிக்கும்படிக்கு தேவன் தம்முடைய பிள்ளையாகிய இயேசுவை எழுப்பி முதலாவது உங்களிடத்திற்கே அவரை அனுப்பினார். அப்ப அந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு இடத்துல அவர் அனுப்பினார் என்பதாக, இந்த புறஜாதி ஜனங்களுக்கு அனுப்பவில்லை அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் சொல்லுகிறார் பாருங்க. பல நேரங்களில நம்ம கேட்கக்கூடிய அந்த நன்மை, நம்ம கேட்கக்கூடிய அந்த அற்புதம், இதை பெற்றுக்கொள்ள எனக்கு தகுதி இருக்குதா, எனக்கு அருகதை இருக்கிறதா அப்படின்னு சொல்லிட்டு ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகளுக்குள்ளாகவே நிறைய நேரத்துல அந்த சந்தேகம் வந்து விடுகிறது. அப்ப ஆண்டவர் சொல்லுகிறாரு, அது சொன்னது போலவே நான் இஸ்ரவேல் ஜனங்களுக்காகத்தான் வந்தேன், உங்களுக்காக நான் வரவில்லை அப்படின்னு சொல்லி தேவன் அங்க சொல்லுகிறார். இதுல அவர் என்ன காட்ட விரும்புகிறார், நல்லா கவனிங்க. அவளை ஆண்டவர் அங்க கூப்பிடும் பொழுதே விசுவாசத்தை பார்த்து விட்டார். இப்ப இயேசு அதுல அவளுக்கு என்ன காண்பிக்க விரும்புகிறார், நான் சொல்லியிருந்தேன். இரண்டாவது, அவளுடைய விசுவாசத்தை மற்றவங்க எல்லாருக்கும் காண்பிக்க விரும்புகிறார். ஏன்னு சொன்னா அந்த சம்பவம் மத்தேயு 15வது அதிகாரத்துல நீங்க ஆரம்பத்திலிருந்து நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னா, இயேசு கிறிஸ்துவுடைய சொந்த ஜனங்கள், யூத ஜனங்கள், அவர்கள் இயேசுவை ஏற்றுக்கொள்ளவில்லை. அவரிடத்துல தொட்டா குற்றம், கை கழுவாம சாப்பிடுறீங்க, அப்படி செய்யறீங்க, இப்படி செய்யறீங்க, வெறும் குற்றம் கண்டுபிடிக்கிறதுலயே இருக்கிறாங்க. ஏன்னா சொந்த ஜனம். இவர் ஆரம்பத்துல இருந்தே பார்த்து இருக்கிறவங்க, இவங்க அப்பாவை தெரியும், தச்சருடைய மகன் என்று சொல்லி சொல்றாங்க, மரியாதை தெரியும், சகோதரிகள் எல்லாரையும் தெரியும். இவர் ஒரு ஊழியக்காரராக மெசியாவாக இவர்களால் பார்க்க முடியல. அப்ப இதை செஞ்சா குற்றம், அதை செஞ்சா அதுல ஒரு குறை, இதுல குற்றப்படுத்தி சொந்த ஜனங்கள், யூத ஜனங்கள். யோவான் நற்செய்தி புத்தகத்துல 1வது அதிகாரத்தில் நீங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது வசனம் சொல்லுகிறது, அவர் தமக்கு சொந்தமானதிலே வந்தார், அவருக்கு சொந்தமானவர்களும் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. அப்ப எப்ப பார்த்தாலும் ஆண்டவர் கூட வாக்குவாதம். இந்த பரிசேயர்கள், சதிசேயர்கள், இவர்கள் எல்லாருமே எப்ப பார்த்தாலும் வாக்குவாதம். அப்படியான ஒரு சூழ்நிலையில தான் இப்ப ஆண்டவர் வந்து கொண்டிருக்கிறார். சரியான ஒரு டென்ஷனா ஆண்டவர் வந்து கொண்டிருக்கிறார். இப்பதான் அவங்க கூட வாக்குவாதம் பண்ணிட்டு டென்ஷனா இப்ப வந்து கொண்டிருக்கிறார். இந்த ஜனங்கள் ஏற்றுக்கொள்ளவும் மாற்றாங்க, நம்ம செய்யறதுக்கெல்லாம் குற்றப்படுத்திக் கொண்டிருக்கிறாங்க, விசுவாசிக்க மாற்றாங்க, மேசியான்னு சொல்லி ஏற்றுக்க மாற்றாங்க, ஊழியக்காரன் சொல்லி அங்கீகரிக்க மாற்றாங்க அப்படின்னு சொல்லி அந்த டென்ஷனோட ஆண்டவர் வந்து கொண்டிருக்கிறார். இப்போ ஒரு பெண்ணு, புறஜாதி பெண், நல்லா யோசனை பண்ணி பாருங்க, ஆண்டவரேன்னு கூப்பிடுறான். சொந்த ஜனமே கூப்பிட மாட்டது, இவள் ஆண்டவரேன்னு கூப்பிடுறான். தாவீதின் குமாரனேன்னு சொல்லி கூப்பிடுறான். பிசாசை விரட்ட உம்மாலே முடியும் என்று சொல்லி அவள் சொல்லுகிறார். ஆண்டவர் அதை பார்த்த மாத்திரத்துல அவருடைய இருதயம் அது உருகி போய்விட்டது. அல்லேலூயா. அப்ப இந்த விசுவாசம் என்னுடைய சொந்த ஜனத்துக்கே இந்த விசுவாசம் இல்லையே, இஸ்ரவேல் ஜனத்துக்குள்ளேயே இப்படிப்பட்ட ஒரு விசுவாசம் இல்லையே, அப்ப இவருடைய விசுவாசத்தை நான் மற்ற எல்லாருக்கும் நான் காண்பிக்க போகிறேன். பார், இந்த பெண்ணு இவ புறஜாதி பெண், அவ்வளவு தூரத்திலிருந்து அவள் சிரமம் எடுத்து அவள் வருகிறாள். அவள் அவள் என்னை விசுவாசிக்கிறாள், நான் பதில் கொடுக்காம இருக்கிறேன், திரும்ப என் பின்னாடியே வந்து கொண்டிருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய விசுவாசத்தை இந்த ஜனங்கள் எல்லாம் காண வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு எத்தனை பேர் விரும்புகிறீங்க, ஆண்டவரே
என்னுடைய விசுவாசத்தை என் சபைக்கு முன்பாக நீர் வந்து அடையாளப்படுத்தும், என்னை வந்து சாட்சியாக நீ வையும். ஆமென். ஆண்டவர் சொல்றேன், இந்த மகள், இந்த சகோதரி, இந்த சகோதரன், அவங்க பாரு இவ்வளவு போராட்டம், இவ்வளவு எதிர்ப்பு, அவ்வளவு நெருக்கடி, அதன் மத்தியிலையும் ஆண்டவர் உறுதியாக பற்றி கொண்டு வருகிறார்கள். சாட்சி சொல்லணும். சபையில இந்த குடும்பத்தை பாருங்க, இந்த குடும்பம் எவ்வளவு போராட்டம், எவ்வளவு ஒரு பலவீனம், எவ்வளவு ஒரு அசௌகரியமான காரியம், ஆனாலும் அது நடுவில் உறுதியாக பற்றி கொண்டிருக்கிறாங்க. பஸ் எடுக்கணும், ட்ரெயின் எடுக்கணும், மழை இருக்குது, குளிர் இருக்குது, அதில் அவங்க வருகிறார்கள். அவங்க இரவெல்லாம் கண் விழித்து சபையுடைய எழுப்புதலுக்காக, சபையை எழுப்புதல் உண்டாக வேண்டும் என்று சொல்லி இரவெல்லாம் கண் விழித்து ஜெபிக்கிறாங்க. எந்த தடைகள் வந்தாலும், எந்த சோர்வுகள் வந்தாலும் ஆண்டவரை பின்தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறாங்க. அப்படி சொல்லி உங்களுடைய விசுவாசத்தை ஆண்டவர் மற்றவர்களுக்கு காண்பிக்க வேண்டும். ஆண்டவர் சாட்சிகளை அவர் தேடிக்கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. சாட்சிகளை கர்த்தர் தேடிக்கொண்டிருக்கிறார். அப்ப சில சமயத்துல நிறைய ஜனங்கள் இப்படி ஆண்டவர் வந்து இப்படி சொல்லிவிடும் பொழுது நீங்க இருப்பீங்களா? உனக்கு எல்லாம் கிடையாது, அதுபோதான் நீ வேலையை பார்த்துட்டு போன்றது போல ஆண்டவர் சொல்றாரு. யாராவது இருப்போமா? சிலவங்க வந்து அப்படியே அமைதியா போயிடுவாங்க. ஆனா ஒரு சில பேரு இவர் 4 கேள்வியாவது நம்ம கேட்டுட்டு போகணும். வந்து நான் வந்து இவ்வளவு தூரத்துல இருந்து வரேன், நானே வந்து ஒரு பெண், என் மகன் வந்து இவரை வேதனைப்படுகிறான், இவங்க சொந்த ஜனமே இவர்களை ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. நான் வந்து இவரை மதிச்சு இவருக்கு வந்து நான் தாழ்மையா இவர் வந்து ஆண்டவரை கூப்பிடுறேன், இது முகம் கொடுக்க போனாலும் நான் பின்னாடியே வருகிறேன். இப்போ வந்து நீ வந்து இஸ்ரவேல் ஜனம் கிடையாதுன்னு சொல்லி என்னை துரத்துறாரு அப்படின்னு சொல்லிட்டு எப்படியெல்லாம் அந்த பெண்ணை நினைத்திருக்க முடியும்? எப்படியெல்லாம் அந்த பெண் இடர்கள் அடைந்திருக்க முடியும் பாருங்க. அப்ப ஜெபத்துல நம்ம ஆண்டவரை தேடும் பொழுது சில சமயத்துல அப்படிப்பட்ட சூழ்நிலைகளில ஆண்டவரே உண்மை நான் நோக்கி பார்க்கிறேன், என்னை தாழ்மையாக இன்னும் நான் வந்து என்னை ஒப்பு கொடுக்கிறேன். அவள் தன்னை தான் ஆராய்ந்து பார்க்கிறான். நான் ஜெபித்த விதம் சரியில்லையா, அல்லது வந்து இன்னும் அதிகமா நான் சீரியஸா ஜெபிக்கணுமா, இன்னும் அதிகமா நான் வந்து ஒப்பு கொடுத்து நான் ஜெபிக்கணுமா? நிறைய பேர் ஆண்டவர் கண்டுபிடித்து விட்டு போயிடுவாங்க, ஊழியக்காரர்கள் மேல குறையை கண்டுபிடித்து விட்டு போய்விடுவாங்க. ஆனால் அவள் தன்னை ஆராய்ந்து பார்க்கலாம். அவள் சொல்லுகிறாள் பாருங்க, அந்த 15வது அதிகாரத்துல 25வது வசனம். ஆண்டவர் அப்படி பேசிவிட்ட பொழுது அவள் சொல்லுகிறாள், அவள் வந்து ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும் என்று அவரை பணிந்து கொண்டாள். முன்னாடி தூரத்திலிருந்து கூப்பிட்டாள், இப்போ இன்னும் நெருக்கமா ஆண்டவருக்கு வந்துட்டு அந்த தாவீதின் குமாரன் என்ற அந்த வார்த்தையை விட்டுட்டாள் பாருங்க. ஏன்னா அது வந்து இஸ்ரவேல் ஜனங்கள் மேசியா அப்படின்னு பட்டதெல்லாம் இருக்குது. ஆனா நீங்க ஆண்டவர், வானத்துக்கும் பூமிக்கும் நீங்க தான் எஜமானன், இது உம்மாலே ஆகும். அல்லேலூயா. ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும் என்று சொல்லி அவரை பணிந்து கொண்டாள். அப்ப ஒருவேளை அவர் தண்ணியை ஆராய்ந்து பார்க்கலாம், ஆண்டவரே நான் இந்த அற்புதத்தை கேட்ட, ஒருவேளை நான் வந்து உங்களை சரியான விதத்துல அணுகவில்லையா, நான் வந்து தாழ்மையா வரலையா, அல்லது வந்து நான் இன்னும் அதிகமா என்னை வந்து நான் தாழ்மைப்படுத்திக் கொள்கிறேன், இன்னும் என்னுடைய ஜெபத்துல நான் உண்மையாக நான் ஜெபிக்கிறேன், இன்னும் அதிகமா நான் வந்து சீரியஸா நான் ஜெபிக்கிறேன், இன்னும் அதிகமா நான் வந்து பலவந்தம் பண்ணி நான் ஜெபிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தன்னை தான் அதிகமாக அந்த ஜெபத்திற்கு தன்னை ஒப்பு கொடுக்கிறாள். அவருடைய பாதத்துல நான் பணிந்து கொள்ளுகிறேன். ஆமென். இதெல்லாம் எதற்காக செய்கிறார் யோசனை பண்ணி பார்த்தீங்களா? என்னுடைய மகள், ஆமென், என்னுடைய மகன் அந்த அசுத்த ஆவியிலிருந்து விடுதலை அடைய வேண்டும், அந்த பிசாசுடைய கிரியிலிருந்து விடுதலை அடைய வேண்டும். எப்படி ஒரு ஆசீர்வாதமான ஒரு தாய் பாருங்க. ஆமென். பிள்ளைகளுக்காக அப்படியாக சிரமம் எடுக்கக்கூடிய தாய்மார்கள், பெற்றோர்கள், அல்லேலூயா, அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். நம்முடைய சபையில இருக்கக்கூடிய அத்தனை பேரும் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். உங்களுடைய ஜெபத்தின் மூலியமாக உங்களுடைய பிள்ளைகளுடைய சந்ததியுடைய வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படும். ஒரு ஜெபிக்கிற தாய், ஒரு ஜெபிக்கிற தகப்பன், அதன் மூலியமாக அந்த சந்ததியே ஆசீர்வதிக்கப்படும். எந்த சிரமத்தையும் எடுப்பாங்க, தாழ்த்து கொள்ளவும் செய்வாங்க, பணிவாக தேடி வருவாங்க, விடாப்பிடியாக ஜெபிப்பாங்க, பலவந்தம் பண்ணி ஜெபிப்பார்கள், பின்வாங்கி போய்விட மாட்டாங்க. அல்லேலூயா. அப்படிப்பட்ட பெற்றோர்கள் அந்த சந்ததிக்கே ஆசீர்வாதத்தை கொண்டு வந்து விடுவாங்க. அநேக இடங்கள்ல அது அப்படி இருந்தாலும் பரவாயில்ல, என்னுடைய கௌரவம், என்னுடைய மதிப்பு, என்னுடைய மரியாதை, அதை பிடித்துக் கொண்டு பிள்ளைகளுடைய வாழ்க்கை எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, சந்ததி எப்படி இருந்தாலும் பரவாயில்ல அப்படி சொல்லி அலட்சியமாக இருந்து விடுவார்கள். ஆனா இந்த பெண்ணு பாருங்க, இல்ல நான் சோர்ந்து போகாமல் நான் ஜெபிப்பேன் என்பதாக அவர்கிட்ட போயிட்டு வாக்குவாதம் பண்ணி கொண்டெல்லாம் இருக்கல பாருங்க. நான் வந்து வேற ஏதாவது காரணம் சொல்லி, உங்களுக்கு தெரியுமா நான் கூட இஸ்ரேல் தேசத்துல இருந்தேன், இப்படிலாம் வாக்குவாதம் பண்ணல. வாக்குவாதம் பண்ணி ஒரு காரியத்தை நம்ம வாங்குறது இல்லை. அவள் பணிந்து கொண்டாள், அல்லேலூயா, தன்னை தாழ்த்தி கொண்டாள். சரி, இப்ப மூன்றாவது ஆண்டவர் பெரிய ஒரு காரியத்தை அவருடைய வாழ்க்கையில செய்ய போகிறார் பாருங்க. 27வது வசனத்தை பாருங்க. 26வது வசனம். அவர் அவளை நோக்கி எந்த அளவுக்கு தாழ்மைப்பட்டு வந்திருக்கிறார்,
ஆமென். நமக்கே மனசு எப்படி இருக்கிறது பாருங்க. இப்படி உங்ககிட்ட ஒரு ஆள் வந்தாக்கா உங்களால முடிஞ்ச வெளியே செஞ்சுட்டு போயிடுவீங்க. இன்னும் நம்ம ஆண்டவராயுது, ஆண்டவர் இயேசுவா இவரு மனதுருக்க முடியவர், இறக்க முடியவர். இல்ல ஒருவேளை இவர் இப்படிதான் எல்லாருக்கும் செய்வார் போல, எனக்கு செஞ்ச மாதிரி தான் எல்லாருக்கும் செய்வார் போல, சபையை நான் நம்பின்னு வந்தேனே, ஆண்டவரை நான் தேடின்னு வந்தேனே, ஒருவேளை எல்லாருக்கும் இப்படிதான் செய்வார் போல, செய்யாம அப்படியே விட்டுடுவார் போல, அவரால் முடியாதது போல அப்படின்னு சொல்லி எல்லாம் அந்த மாதிரியான எண்ணங்களுக்கெல்லாம் அவர் போய்விடவில்லை. ஒரு பெருமையான இருதயம் இப்படியா ஒரு தாழ்மையாக இருக்க முடியாது. ஒரு தாழ்மையான இருதயம் தான் இதன் மத்தியில ஆண்டவரை பின்தொடர்ந்து வர முடியும். சரி, இது வந்துட்டா இன்னும் ஆண்டவர் என்ன செய்வார்? அவரை பார்த்து, பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுகிறது நல்லது அல்ல. ஆமென். பிள்ளைகளுடைய அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுகிறது நல்லது அல்ல. ஆமென். என்ன சொல்லிட்டாரு பாருங்க, என்ன சொல்லிட்டார். அந்த பெண்ணை பார்த்து அந்த பெண்ணுக்கு எவ்வளவு இருதயமெல்லாம் உடைந்து போயிட்டு இருந்திருக்கும். ஆண்டவர் இயேசு ஒரு விஷயம் பேதுருவை பார்த்து, அவர் சிலுவையில அவருடைய மரணம், அவருடைய அந்த காரியத்தை எல்லாம் பாடுகள் அதை கொடுத்து சொல்லும் பொழுது பேதுரு ஆண்டவரை அழைத்து கொண்டு போய், ஆண்டவரே இது அப்படி நடக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி அவர் கடிந்து கொண்டார். அப்ப ஆண்டவர் நல்லா திரும்பி பார்த்து, அப்பாலே போ சாத்தானே அப்படின்னு சொல்லிட்டு பேதுருவை சொன்னார். எத்தனை பேரை பார்த்து அப்படி சொன்னா நீங்க திரும்ப ஆண்டவர்கிட்ட வருவீங்க இல்லையா? ஒழியக்காரர் இப்படி பேசிட்டார், ஒழியக்காரர் இப்படி நடந்துட்டார், இப்படி ஒரு வார்த்தை சொல்லிட்டார் அப்படின்னு நம்ம கஷ்டப்படுவோம். அது பேதுரு ஆண்டவரை அன்பு செய்தபடியினால அவன் உறுதியாக அங்க இருந்தான். இந்த பெண்ணை பாருங்க, அவளை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், பிள்ளைகளுடைய அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுகிறது நல்லது அல்ல. ஆமென். ஏன் ஆண்டவர் அப்படி சொல்லுகிறார்? அப்படி சொல்றதுக்கு காரணம் என்ன? அது பிள்ளைகளுடைய அப்பம் என்று சொல்லி சொல்லும் பொழுது, நான் ஆரம்பத்துல சொல்லியிருந்தது போல, ஆண்டவர் ரட்சிப்பினால நமக்கு சம்பாதித்திருக்கிற ஆசீர்வாதங்கள், அதுல விசேஷமாக அது தெய்வீக ஆரோக்கியம். ஆமென். அது தெய்வீக ஆரோக்கியம், அது பிள்ளைகளுடைய அப்பம். ஆண்டவர் சொல்றாரு, அது நாய்க்குட்டிகளுக்கு போடுகிறது இல்லை. அது நாய்க்குட்டின்னு சொல்லிட்டு யாரு ஆண்டவர் சொல்றாரு? அந்த பெண்ணை நாயின்னு சொல்லிட்டு ஆண்டவர் திட்டல. நம்ம சாதாரணமாக நாய் பேய்ன்னு சொல்லிட்டு திட்டுவாங்க, அப்படி ஆண்டவர் திட்டல. அவருடைய பாவ வாழ்க்கையை ஆண்டவர் சுட்டியாக காண்பிக்கிறார். நீதிமொழிகள் புஸ்தகத்தை எடுத்துக்கொள்ளுங்க, 26வது அதிகாரம். நீதிமொழிகள் புஸ்தகம் 26வது அதிகாரம் 11வது வசனம். நாயானது தான் கக்கினதை தின்னும்படி திரும்புவது போல மூடனும் தன் மூடத்தனத்திற்கு அவன் திரும்புகிறான். இது ஒரு பின்மாற்றத்துல இருக்கக்கூடிய அந்த ஜனங்கள், இந்த பாவம் செய்ய மாட்டேன், அந்த பாவம் செய்ய மாட்டேன், நான் அப்படி செய்ய மாட்டேன், இப்படி செய்ய மாட்டேன்னு சொல்லிட்டு அவர்கள் கக்கினதையே போய் திரும்ப சாப்பிடுகிறது போன்ற ஒரு அனுபவம். அது பின் மாற்றத்துல இந்த பாவத்தை செய்ய மாட்டேன், அந்த பாவத்தை செய்ய மாட்டேன்னு சொல்லிட்டு மறுபடியும் போயிட்டு அப்படி செய்யக்கூடிய அந்த ஒரு ரட்சிக்கப்பட்ட பிறகு மறுபடியும் அந்த பின் மாற்றத்துல அந்த பாவ வாழ்க்கையில போய் விழக்கூடிய அந்த ஒரு வாழ்க்கை. அதுதான் அந்த நாய் தன்னுடைய அது கக்கினதையே பார்த்திருக்கிறீங்க இல்லையா? நாய் கக்கினதை அது திரும்ப போய் சாப்பிடும். அப்ப ஒரு மனுஷன் ரட்சிக்கப்பட்டு அவன் ஞானஸ்நானம் பெற்று, நான் இந்த பாவத்தை செய்ய மாட்டேன், அந்த பாவத்தை நான் செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் போய் அந்த பாவத்தை செய்கிறதற்கு அடையாளமாக தான் ஆண்டவர் சொல்லுகிறார், பிள்ளைகளுடைய அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு நானே போட மாட்டேன் என்று சொல்லி. அது மாத்திரம் இல்லாம அந்த யூத ஜனங்களுக்கு அவர்களை சுற்றி இருக்கக்கூடிய புறஜாதிகளை நாய்கள் அப்படின்னு தான் அவங்க சொல்லுவாங்க. ஏன்னு சொன்னா நாய்க்கு ஒரு சுபாவம் இருக்குதான், என்னன்னு சொல்லி அதனுடைய தலைச்சன் பிள்ளைகளை அது சாப்பிடும். நாய் அந்த குட்டி போடும்பொழுது அந்த தலைச்சனை அதை சாப்பிட்டு விடும். அப்ப இந்த கானானியர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, தன்னுடைய தலைச்சன் பிள்ளைகளை விக்கிரகங்களுக்கு பலியாக அவர்கள் ஒப்பு கொடுத்துருவாங்க. அப்ப ஆண்டவர் அதை சுட்டி காண்பிக்கிறார். அதை சுட்டி காண்பித்து அந்த விக்கிரகத்துக்கு பலி செலுத்தினபடினால விக்கிரகம், சரிமா உனக்கு 10 பிள்ளை இருக்குது, ஒரு பிள்ளையை கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லி விக்கிரகம் அந்த அசுத்தாவி கம்மன் இருக்குமா, சும்மா இருக்குமா? அது அந்த குடும்பத்தை அது தாக்குகிறது. விக்கிரகத்தின் ஆவி அது அந்த குடும்பத்துல அநேக தீமைகளை கொண்டு வரும்படிக்காக அது செய்கிறது. அப்ப அந்த ஆண்டவர் அதை சுட்டி காண்பிக்கிறார். உடைய மகள் அந்த அசுத்த ஆவினாலே பிடித்திருக்கிறாளே, உங்களுடைய வாழ்க்கை அந்த முறைமையின் படியினாலதான். நீ அந்த விக்கிரகத்துக்கு போய் பலியிட்டியே, அந்த அசுத்த ஆவிதான் இப்ப பிடித்து கொண்டிருக்கிறது. அடுத்த பிள்ளையை பிடித்து கொண்டிருக்கிறது, கொடிய வேதனைப்படுத்துகிறது. அந்த பிள்ளைகளை நம்ம கர்த்தரிடத்துல ஒப்பு கொடுத்து அது கருத்தாக ஜெபிக்கிறவர்களாக, அல்லேலூயா, அந்த விக்கிரக கட்டுகள், அந்த பாரம்பரிய கட்டுகள், அந்த அசுத்த ஆவிகள் அதிலிருந்து ஆண்டவர் விடுதலை பண்ணி அதை பாதுகாக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவருடைய ஆலயத்துல பிரதிஷ்டியாக ஒப்பு கொடுத்து அவருடைய ரத்தத்துல ஒப்பு கொடுத்து பாதுகாக்கும்படிக்காக அந்த பெற்றோர்கள் அவர்கள் ஜெபிப்பார்கள். ஆமென். நம்முடைய ஆலயத்தில் நம்முடைய சபையாரும் அதற்காக அவர்கள் ஜெபிப்பார்கள். அப்ப வெளிப்படுத்தின விசேஷம் 22வது அதிகாரம் 15வது வசனத்தில் சொல்லும் பொழுது, அப்படிப்பட்டவர்கள்
22வது அதிகாரம் 15வது வசனத்துல, நாய்களும் சூனியக்காரரும் விபச்சாரக்காரரும் கொலைபாதகரும் விக்கிரக ஆராதனைக்காரரும் பொய்யை விரும்பி அதன்படி செய்கிற யாவரும் புறம்பே இருப்பார்கள். அப்ப அவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ள மாட்டார்கள். ஆமென். பலவந்தம் பண்ணுகிறவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்வார்கள். இங்க இந்த பின்மாற்றத்துல இருக்கக்கூடியவர்கள் அந்த தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ள மாட்டார்கள் என்பதாக. சரி, இப்போ அந்த பெண்ணுடைய தாழ்மையை நல்லா கவனிங்க. அந்த பெண்ணுடைய தாழ்மை எந்த அளவுக்கு அவள் பலவந்தம் பண்ணி, எந்த அளவுக்கு சோர்ந்து போகாம, எந்த அளவுக்கு ஆண்டவரை அவள் தேடி வருகிறாள் பாருங்க. அதை எடுத்து வாசிக்கலாம். மத்தேயு 15 மறுபடியும் திருப்பிக் கொள்ளுங்க. மத்தேயு 15வது அதிகாரத்துல அந்த பெண் அதுக்கு என்ன பதில் சொல்லுகிறாள் பாருங்க. 27வது வசனம். அதற்கு அவள், மெய்தான் ஆண்டவரே. ஆமென். என்ன சொல்றா? மெய்தான் ஆண்டவரே, ஆகிலும் நாய்க்குட்டிகள் தங்கள் எஜமான்களின் மேஜையில் இருந்து விழும் துணிக்கைகளை தின்னுமே என்று சொல்லி. ஆமென். இவ முறைச்சு கொண்டு போய் விடுவதற்கு பல காரணங்கள் இருந்தது. எவ்வளவு தாழ்த்து கொண்டு நான் வந்தேன். என் மகளை குறித்து உண்மையான காரியத்தை நான் ஒத்துக்கொண்டு உங்களிடத்துல நான் சொல்றேன். நான் இவ்வளவு தூரத்திலிருந்து நான் வருகிறேன். ஆண்டவரையும் கூப்பிடுறேன், தாவீதின் குமாரனையும் கூப்பிடுறேன். முகம் கொடுக்காம போனீங்க, சரி பரவாயில்ல. உடைய சீடர்கள்லாம் சொன்னாங்க. அப்புறம் நீங்க இஸ்ரவேல் ஜனம் இல்லைன்னு சொல்லி சொன்னீங்க. நான் பணிந்து கொண்டு நான் வந்தேன். இன்னும் நான் என்னை தாழ்த்து கொண்டு நான் வந்தேன். ஆண்டவரே எனக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லி நான் கேட்டேன். இப்போ எல்லாத்தையும் சொல்லிட்டு என்ன நாய்க்குட்டின்னு சொல்லிட்டாரு. இவர் எப்படிப்பட்ட ஆண்டவர் அப்படின்னு சொல்லிட்டு மனம் காயம் அடைந்து, மனம் சோர்வு அடைந்து அவள் 4 வார்த்தை பேசிட்டு திரும்ப போயிட்டு இருப்பான். நான் நாய் கிடையாது, நான் ஒரு பெண், வேதனையில இருக்கிறேன். அதுவும் கணவன் கூட அங்க வரல. அப்ப நான் தனியா நான் வந்திருக்கிறேன். இப்படிப்பட்ட வார்த்தையை கேட்கறதுக்காகவா நான் இவ்வளவு தூரம் நான் வந்தேன்? என்னை பார்த்து இப்படி சொல்லுவதற்காகவா நான் இப்படி எல்லாம் நான் வந்தேன்? எவ்வளவு அவமானம், எவ்வளவு தலைப்பணிவு, எத்தனை பேர் என்னை பார்த்து கொண்டிருக்கிறாங்க. அப்படியெல்லாம் சொல்லிட்டு அவள் போகிறதாக இல்லை. அல்லேலூயா. அவள் சொல்றான், மெய்தான் ஆண்டவரே. ஆமென். உண்மைதான். நான் கானானிய பெண் என்கிறது உண்மைதான். நாங்க இந்த மாதிரி பலி கொடுக்கிறது உண்மைதான். விக்கிரகத்தை தேடினது உண்மைதான். நான் இப்படி பாவ வாழ்க்கையில வாழ்ந்தது உண்மைதான். ஆனாலும் கர்த்தாவே, அல்லேலூயா, எனக்கு இந்த அற்புதம் வேண்டும். ஆமென். எனக்கு மேஜை மேல உட்கார்ந்து சாப்பிடக்கூடிய அளவுக்கு இல்லாவிட்டாலும் அது கீழே விழக்கூடிய துணிக்கையாவது நான் சாப்பிடுவேன். அல்லேலூயா, எனக்கு அது வேண்டும் என்று சொல்லி பலவந்தம் பண்ணி ஆண்டவரை அவள் உறுதியாக அவள் பற்றி கொண்டாள். ஆமென். சரி, இப்ப இதுல ஆண்டவர் என்ன காண்பிக்க விரும்புகிறார்? ஏன் இப்படி செய்கிறார்? அவதான் விசுவாசத்தை ஏற்கனவே பார்த்துட்டாரு. ஏன் அவளை நாய்க்குட்டின்னு சொல்லி சொல்லுகிறாரு? நீ இஸ்ரவேல் ஜனம் இல்லைன்னு சொல்லி சொல்லுகிறாரு. என்ன செய்ய விரும்புகிறார்? ஆண்டவர் சொல்றாரு, உனக்கு இதை காட்டிலும் நான் மேலான ஒரு வழியை நான் வைத்திருக்கிறேன். ஆமென். என்ன அந்த வழி? நீ என்னுடைய மகளாக மாறிவிட வேண்டும். நீ என்னுடைய மகனாக மாறிவிட வேண்டும். நீ கீழே விழக்கூடிய துணிக்கைகளை எடுத்து சாப்பிடுகிறவளாக அல்ல, நீ அப்பாவுடைய டேபிள்ல மேஜையில உட்கார்ந்து நீ உரிமையோடு சாப்பிடுகிற மகளாக நீ ஆக வேண்டும். அதுதான் அந்த மேலான வழி. ஆமென். நான் பாவத்துல வாழ்ந்து கொண்டு தேவனுடைய உடன்படிக்கை செய்யாம நான் அவரை ஆலயத்துல அவரை அசட்டை பண்ணிட்டு பின்மாற்றத்துல நான் போய் எங்கேயோ ஒரு கஷ்டத்துல போய் ஆண்டவரே ஆண்டவரேன்னு சொல்லி நான் கூப்பிடாம நான் மகளாக, அவருடைய மகனாக நான் உரிமையோடு ஆண்டவரே இந்த வியாதியில் எனக்கு சுகத்தை உண்டு பண்ணுங்க என்று சொல்லி கேட்டு பெற்றுக் கொள்கிற பிள்ளையாக, என்னுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கை இப்படியா ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி கேட்டு பெற்றுக் கொள்ளக்கூடிய அந்த ஒரு மகளாக. இப்ப ஆண்டவர் இயேசுவுடைய விசுவாசத்தை பார்த்துட்டு இப்பதான் சொன்னார், ஆண்டவர் உன்னுடைய விசுவாசம் பெரியது. எந்த அளவுக்கு எதிர் நீச்சல் போடுகிறார் பாருங்க, எந்த அளவுக்கு அவமானத்தை சகிக்கிறார், பொறுமையாக தாழ்மையாக. இது எல்லாம் தான் அந்த விசுவாசம். ஆமென். ஆண்டவரே எனக்கு அப்படிப்பட்ட ஒரு விசுவாசத்தை தாங்க ஆண்டவரே. ஆமென். அவள் பெருமை பேசிக்கொண்டு அல்லது குற்றப்படுத்திக் கொண்டு அல்லது வாக்குவாதம் பண்ணிக்கொண்டு அல்லது குறை சொல்லிக் கொண்டு அப்படிலாம் அவள் இல்லை பாருங்க. அவள் தன்னிடத்துல என்ன குறை இருக்கிறது, தன்னை ஆராய்ந்து பார்க்கிறார். ஆண்டவருக்கு பாதத்துல தன்னை அவள் ஒப்பு கொடுக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப அந்த பெண்ணு பாருங்க, நாய்க்குட்டியாக இருந்து எதிர்நீச்சல் போட்டு அவள் விசுவாசத்தை காண்பித்து அவள் இந்த அற்புதத்தை அவள் பெற்றுக்கொண்டாள். என்ன நடந்தது? அவருடைய மகள் அந்த நேரமே அவள் ஆரோக்கியம் அடைந்தாள். அந்த நேரமே அவள் சுகம் அடைந்தாள். அல்லேலூயா. இன்றைக்கு பெற்றோருடைய விசுவாசம், ஆமென், பெற்றோருடைய ஜெபம்
அதை கேட்டு தேவன் தம்முடைய பிள்ளைகளுக்கு அவர் விடுதலையை கொடுக்கிறார், அற்புதத்தை அவர் செய்கிறார், சுகத்தை கொடுக்கிறார், அவருடைய படிப்பை ஆசீர்வதிக்கிறார், அவருடைய எதிர்காலத்தை ஆசீர்வதிக்கிறார். சத்துரு எப்போ நுழைஞ்சான்னு சொல்லியே தெரியாது, எந்த வயதுல நுழைந்தான்னு சொல்லி தெரியாது, யார் மூலியமா வந்தான்னு சொல்லி தெரியாது. ஆனால் அந்த பெற்றோருடைய விசுவாசத்தை பார்த்து தேவன் பிள்ளைகளை அவர் ரட்சிப்பார். அதே சமயத்துல நாய்க்குட்டியா இருந்து விசுவாசத்தை காண்பித்தவளே இப்படிப்பட்ட அற்புதத்தை பெற்றுக் கொண்டார் என்று சொன்னார். நீங்கள் நான் அவருடைய பிள்ளைகளாக நாம் இருக்கிறோம். ஆமென். உங்களுக்கு நமக்கு ஆண்டவர் எவ்வளவு பெரிய காரியங்களை அவர் செய்வார். அவரிடத்துல விசுவாசத்துல ஜெபத்துல பலவந்தம் பண்ணி சோர்ந்து போகாம ஊக்கமாக வைராக்கியமாக போராடி நாம் ஜெபிக்கும் பொழுது இந்த பெண்ணுக்கு செய்ததை காட்டிலும் உங்களுக்கும் எனக்கும் அவர் செய்வார். அல்லேலூயா. மேஜையில உட்கார்ந்து திருப்தியாக சாப்பிடுகிற பிள்ளையாக உங்களையும் என்னையும் அவர் ஆசீர்வதிக்கிறார். உங்களுடைய சந்ததி ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும், உங்களுடைய பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாங்க. உங்களுடைய விசுவாசத்தின் நிமித்தம் அவர்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். உங்களுடைய சந்ததியை சத்துரு தொட முடியாது, சத்துருவுக்கு எந்த அதிகாரமும் கிடையாது. நீங்க விடுதலையோடு கர்த்தரை ஆராதிக்கிறவர்களாக நீங்கள் இருப்பீர்கள். படிப்பில் அவங்க சிறப்பாக இருப்பாங்க, சரீர ஆரோக்கியத்தில் அவங்க பலமா இருப்பாங்க, ஒழுக்கத்தில் பரிசுத்த வாழ்க்கையில முன்மாதிரியாக நம்முடைய பிள்ளைகள் அவர்கள் இருப்பார்கள். அவர்கள் தேவ பக்தி உள்ள சந்ததியாக ஆண்டவரை தேடுவார்கள். ஆண்டவரை நான் பலவந்தம் பண்ணுவேன், நான் போராடுவேன் ஜெபத்துல, ஆண்டவரை நான் என்னை தாழ்த்திக் கொள்வேன், நான் என்னுடைய ஆண்டவர் உமக்கு பிரியமில்லாத காரியங்களை எடுத்து போட்டு என்னுடைய விசுவாசம் மற்றவர்களுக்கு சாட்சியா இருக்கும்படிக்காக என்னை உயர்த்துவே அப்படின்னு சொல்லி நம்ம ஒப்பு கொடுப்போம். எழுந்து நின்று நாம் ஜெபிக்கலாம்.